திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் இன்றிரவு 8 மணிக்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்கிற பதிகத்தில் உள்ள தோத்திர பாடலுக்குண்டான சாத்திர கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தனம் சிவத்திரு ஸ்ரீதேவ் என்கிற சிவனேசன் ஐயா அவர்கள் நம்மோடு நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த நிகழ்வானது 3வது பாகமாக இப்பொழுது நடக்க இருக்கிறது. வாழ்க அந்தனர் என்ற ஒரு சொல்லுக்காகவே முதல் நிகழ்வும், அடுத்து வானவர் ஆடினம் என்கிற அந்த சொல்லுக்காக 2வது நிகழ்வும், 3வது பாகமாக இன்றைக்கு அடுத்த வரிகளுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு தோத்திரத்தில் சாத்திரம், அதாவது வாழ்க அந்தனர் திருப்பாசுரத்தில் உள்ள தோத்திரத்தில் சாத்திரம் என்கிற தலைப்பின் கீழே 3வது பாகமாக இந்த நிகழ்ச்சி தொடர்கின்றது. அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. சிற்றம்பலம். புழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி, சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றோல் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையர்தாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. சிற்றம்பலம். அருள் தரும் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாகிய அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய திருவருளாலும், என்னுடைய ஞானாசான் கா சண்முகம் ஐயா விக்ரமசிங்கபுரம் அவர்களுடைய குருவருளாலும் இந்த வாழ்க அந்தனர் என்ற பதிகத்தை நாம் தொடர் நிகழ்வாக சிந்தித்து வருகிறோம். இந்த பதிகத்தின் முக்கியத்துவம் கருதியே ஒவ்வொரு சொல்லிற்கும் பொறுமையாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நாம்
வாழ்க அந்தணர் என்ற பகுதியிலே அந்தணர் என்போர் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்தணர் என்போர் குருவாக இருந்து மற்றவர்களுக்கு அந்த சரியா கிரியா யோகங்களை கற்பிப்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த வானவர்கள் பெருமானுக்கு எவ்வாறெல்லாம் உடனின்று உதவுகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப 4 வகை அந்த தேவர்கள் வசுக்கள் 8, ஆதித்தர் 12, உருத்திரர் 11, மருத்துவர் 2 ஆக அந்த 30 முக்கோடி தேவர்களும் பெருமானுக்கு எவ்வாறு உதவுகிறார்கள் என்பதை சென்ற வகுப்புகளில் நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது வாழ்க ஆணினம் என்ற பகுதி. அந்த ஆணினம் அப்படின்னா அந்த ஆணினத்தினுடைய அந்த சிறப்பு என்ன? ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் ஒரு சொல்றாருன்னா, வாழ்க அந்தணருங்கிறது அவ்வளவு விரிவா சொல்லியிருக்காரு. அப்ப அந்தணர் என்பவர் யார் அப்படிங்கிறது அதுல சொல்லியிருக்காரு. ஏன் அவங்க வாழணும்ன்றத சொன்னாரு. அதுபோலவே வாழ்க வானவர். ஏன் வானவர் அப்படி நம்ம வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதுக்கப்புறம் வாழ்க ஆணினம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆணினம்னா அது மிக சிறப்பாக சொல்லக்கூடிய அ ஒரு உயிர் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருமூல தேவன்னா 84,00,000 யோனியில மிகச் சிறப்புடையதுன்னு சொல்றாரு இந்த ஆணினத்த. திருமூல தேவ நாயனாருடைய வரலாற நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, அது நமக்கு நல்லா தெரியும். அப்ப விசார சர்மருடைய வரலாறுல, ஆனாய நாயனாருடைய வரலாறுலன்னு எல்லா வரலாறுலயும் அந்த ஆணினத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை நமக்கு சொல்றாரு. அதுல திருமூல தேவநாயனாருடைய வரலாறுல, ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய ஞானமுதல் 4ம் அவர்நல் திருமந்திர மாலை பான்மை முறை ஓர் ஆண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளாம் ஏன எயிறு அணிந்தாரை ஒன்றவன்தான் என எடுத்து அப்படிங்கப்ப சொல்றார். அப்ப இத சொல்லும்போது ஊன் உடன் பொருந்திய இந்த பிறவி இல்லையா? அப்ப இந்த உடம்போட நம்மள பெருமான் சேர்க்கிறது தான் நமக்கு பிறவியா இருக்கு. உயிர் வேறையா இருக்கு. இந்த உயிருக்கு அது வினைக்கு ஏற்ப அந்த உடம்ப கொடுப்பது தான் நமக்கு பிறவியா இருக்கு. அந்த ஊனுடன் பொருந்திய பிறவி. அது இந்த பிறவி விடம்ங்கிறாரு. இல்லையா? அந்த பிறவிய ஆமா. அப்ப இந்த பிறவி எதுக்கு அப்டின்னா, நம்மிட விடம் இருக்கு. அந்த விடத்த இந்த விடத்திலிருந்து நீங்கிறதுக்கு தான் நமக்கு இந்த பிறவியேன்னு சொல்றாரு. இல்லையா? அதனால இந்த பிறவி அப்படிங்கிறது, நாம் இன்புற்று வாழ்கின்ற இடம் அல்ல. இந்த பூமிங்கிறது நம்ம இன்புற்று ஏன்னா அந்த பூமியிலன்னு எந்த யோனியில பிறந்தாலும் துன்பம் தான் நமக்கு இருக்கும். இல்லையா? அதனால இங்க சொல்றாரு, அந்த பிறவி என்பது விடம் அப்படிங்கிறாரு. ஏன்னா எந்த யோனியில பிறந்துட்டாலும் உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்டாவே அது துன்பத்திற்கு தான் இடம். அதனால இங்க பிறவி அப்படிங்கிறது நாம் இன்புற்று வாழ்கின்ற இடம் அல்ல. இந்த பிறவியும் நமக்கு இயற்கை அல்ல. இல்லையா? திருவருட்பயன்ல சொல்றாரு இல்லையா? உமாபதி சிவாச்சாரியார் சொல்றார், "துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்று என்பது எவ்வாறு இல்" அப்படிங்கிறார். ஏன்னா துன்றும் அப்படின்னா, தொன்று தொட்டு வருவது இந்த பிறவி அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பிறவி நமக்கு செயற்கை. இந்த பிறவி நமக்கு இயற்கை இல்ல. ஏன்னா அப்படின்னா, அந்த உடலுக்கும் உயிர்க்கும் நட்பு இல்ல. உடலும் உயிரும் நட்பு இல்ல. 2மே சய்யோக சம்பந்தம் உடையது. சய்யோக சம்பந்தம் அப்படின்னா, எதிர் எதிர். 2மே ஆப்போசிட். இந்த உடலும் உயிரும் 2மே நட்பு இல்ல. அதனால அது அது அத விளக்கறதுக்கு தான் இங்க துன்றும் அப்படின்ற சொல்லை வைக்கிறார். இல்லையா? அப்ப அந்த துன்றும் பவம் நமக்கு எப்பயுமே துயரத்த தான் குடுக்கும். இல்லையா? அது திருக்குறள்லயும் நமக்கு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? "உடம்பை தனித்து ஒழியா புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்புங்கிறார்." ஏன்னா, உணர்ச்சி ஒத்தலே நட்பு. இல்லையா? ஏன்னா, உணர்வில்லாத சடம் இந்த உடம்பு. உணர்வுடையது இந்த உயிர். அப்ப உணர்வில்லாத சடமும், உணர்வுடைய உயிரும் ஒரு காலத்திலயும் நட்பாகாது. ஏன் அப்டின்னா, அறிவு இனம் இனத்தோட தான் சேரணும். அறிவு பொருள், அறிவு பொருளோட தான் சேரணும். ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, அதனுடைய இலக்கணமே அது உணர்வில்லாதது, இது உணர்வுடையது. இல்லையா? ஆனாலும் கூடியுள்ளது. ஆனாலும் 2 எப்படி இருக்குன்னா, ஒண்ணா இருக்கு. இந்த சம்பந்தத்த நம்ம சய்யோக சம்பந்தம்னு சொல்றோம். அதனால தான் துன்றும் பவம் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த பிறவி அப்படிங்கிறது, பவம் அப்படிங்கிறது நமக்கு செயற்கை. அதனால இது துண்ணப்பட்டது. எதனால துண்ணப்பட்டது அப்படின்னா, வினையினால் துண்ணப்பட்டதுங்கிறாங்க. ஏன்னா, பிறவி என்பது செயற்கை. அது மட்டுமல்ல, அறிவுடைய பொருளான இந்த ஆன்மாவுக்கு துயரமும் செயற்கை தான். ஏன்னா, அறிவுனாவே அவன் எப்பயுமே ஆனந்தமா இருக்கணும்.
ஆனா, அறிவுடைய பொருளான இந்த ஆன்மாவுக்கு துயரம் இருக்கு இல்லையா? உடம்புன்னு எடுத்துட்டா நமக்கு துயரமா இருக்கு. அதுவும் செயற்கை தான். அப்ப நமக்கு எது இயற்கை அப்டின்னா, இந்த உயிர் எப்பயுமே ஆனந்தமா இருக்கணும். ஆனந்தம் தான் இந்த உயிருக்கு இயற்கை. அதனால இந்த துன்றும் பவமும், அதனால் வந்த துயரமும் நமக்கு செயற்கை. எத சா அப்ப இந்த செயற்கை எதனால வந்தது அப்டின்னா, சாரக்கூடாத பொருளை சார்ந்து இருப்பதால் வரக்கூடாத உணர்வான இந்த துன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப 3 பொருள் பதி, பசு, பாசம்ன்னு இருக்கு. இந்த பசு அந்த பதியை சாரணும். ஆனா, இவன் போய் சாரக்கூடாத அந்த பாசத்தை சார்ந்ததுனால, இவனுக்கு வரக்கூடிய உணர்வு, ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அது நமக்கு துன்பமா இருக்கு. இல்லையா? அப்படி செயற்கைனா, அது ஒரு காலத்துல நீங்கணும். அதுதான் அந்த உயிரோடைய பொது இயல்புன்னு நம்ம சொல்றோம். இல்லையா? அப்ப செயற்கைனா, அந்த பிறவி செயற்கைனா, ஒரு காலத்துல இந்த பிறவி நம்மள நீங்கணும். துன்பம் நமக்கு செயற்கை அப்டின்னா, அந்த துன்பம் ஒரு காலத்துல நம்மள விட்டு நீங்கணும். இல்லையா? இது நமக்கு இயல்பில. இந்த துன்பமும், பிறவியும் நமக்கு இயல்பான நிலை இல்ல. இல்லையா? அப்ப நம்ம இந்த இன்ப நிலையை பெறணும். இதிலிருந்து விலகுனா இன்ப நிலை கிடைக்கும். அதற்கு துணை செய்வது தான் அருள். அதுதான் நமக்கு துணை. அருள் தான் நமக்கு துணை. ஆனா, நம்ம இந்த வினையே துணையாக கொண்டிருக்கிறோம். இந்த உடம்புங்கிறதே நமக்கு வினை தான். அத துணையா வச்சுட்டுருக்கோம். இல்லையா? அதனால நாம் இந்த பிறவி காரணமாக இருக்கும் பொருள்கள் எல்லாமே நமக்கு பகை. எதெல்லாம் நம்ம பிறவி எடுக்கிறதுக்கு காரணமா இருக்கோ, அதெல்லாம் நமக்கு பகை பொருள். இல்லையா? அத அ ஞானசம்பந்த பெருமானும் சொல்றார். "இறைவோன் துகளொடு இடுக்கண் எய்தி இளிப்பாய வாழ்க்கை ஒழியத் தவம்" அப்படின்னு தூங்கானை மாடத்துல சுவாமி சொல்றார். "நோயும், பிணியும், அருந்துயரமும் நுகர்வுடைய வாழ்க்கை ஒழியத் தவம்" அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லி இதெல்லாம் ஒழிய வேண்டியது. நோயும், பிணியும், அதனால வரக்கூடிய இந்த அருந்துயரமும், அதான் நுகர்வுடைய வாழ்க்கை. அதை நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, நோயையும், பிணியையும், அருந்துயரத்தையும் நுகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒழியணும். அதுக்கு தவம் செய்யணும் அப்படின்னு சொல்றார் ஞானசம்பந்த பெருமான். அதனால இந்த பிறவி அப்படிங்கிறதே ஒரு கொடிய விடம். அதை தவத்தால் தான் கெடுக்க முடியும். தவம் செய்தா தான். அந்த சரியை, கிரியை, யோகங்கிறது தான் தவம். அதை செய்தா தான் நம்ம இதை கெடுக்க முடியும். அதனால இந்த உலகத்தவர் உய்ந்திட ஞா திருமூல தேவநாயனாருடைய வரலாறுல இத ந மலராக சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற மலரை. அப்படி 4 வகையான மலராக இந்த 4 வகையான நெறிகளையும் சொல்கிறார். இந்த திருமந்திர மாலையை பாடி செய்கின்ற அந்த தொண்டிலே ஆண்டிற்கு ஒரு பாடலாக பாடுகிறார். அப்ப இதுல சொல்றார் அந்த பாட்டிலேயே, "ஏனையயிரு அணிந்தாரை பண்டியின் கொம்பணிந்த சிவபெருமானை அந்த திருமூல நாயனார் ஒன்றவன் தானே" என்று எடுத்துப் பாட, அவர் இப்படி 3000 பாடல்களையும் ஆண்டுக்கு ஒன்றாக செய்தார். அப்ப இப்படி ஒரு பாடுறதுக்கு காரணமாக இருந்தது எது? இந்த திருமந்திரம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தா, அப்ப திரும திருவாவடுதுறை தலத்தின்கண் அப்ப அங்க உமாதேவியார் பசுவின் கன்றாக வந்து, அந்த கோமுக்தீஸ்வர பெருமானை நோக்கி நமக்காக தவம் செய்து இல்லையா? அப்ப அவர் அந்த தவத்தை செய்கிறார். அது பெருமாட்டி செய்கின்ற தவம். அது பெருமை மிக்க தவம். இல்லையா? பெருமான் அங்க கோமுக்தீஸ்வரர். அவர் பேரே பசுபதியார். இல்லையா? அப்புறம் அங்க காவிரி ஓடுவதால், அங்க செழிப்பும், சுபிட்சமும் தங்கி நிற்கின்றன. பிறைமுடி பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற அந்த கையிலையும் முதற்பெரும் காவலராக எழுந்திருப்பவர் நந்தியம்பெருமான். இவருடைய அருளை பெற்ற நான்மறை சிவயோகியர் பலர் இருந்தனர். அந்த கைலாயத்துல ஞா அந்த நந்தியம்பெருமானுடைய அந்த உபதேசத்தை கேட்டவர்கள் பலர். இவர்தான் அங்க காவலரும். இவருடைய அருளை பெற்ற நான்மறை சிவயோகியர் பலர் இருந்தனர். நெறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருவராகிய சுந்தரனார் என்ற சிவயோகி, சிவ ஆகமங்களில் மிக மேம்பட்டவராக விளங்கினார். ரொம்ப நல்ல சிறந்து விளங்கினார் ஆகமத்துல. அந்த சிவயோகியார் ஒரு நாள் பொதிய மலையில் இருக்கக்கூடிய அகத்திய முனிவரை சென்று பார்த்து, அங்கு தங்கி அவருடன் அளவளாவி மகிழ விருப்பம் கொண்டார். எம்பெருமான் பாத கமலங்களை வணங்கி அங்கிருந்து புறப்படுகிறார். கேதாரம், நேபாளம், ஸ்ரீசைலம் வழியாக காளத்தி மலை அடைந்தார். திருவாலங்காடு, காஞ்சி, தில்லை முதலிய திருத்தலங்களை வழிபட்டவரே அந்த திருவாவடுதுறையை அடைந்தார்.
அங்க ஆ அந்த திருவாவடுதுறை அடங்கி, அங்கு பசுபதிநாதரை வணங்கினார். அங்கு தங்கி சில காலம் வழிபட்டார். பிற தலங்களை தரிசித்து வர புறப்பட்டார். காவிரி கரை வழியாக சென்றார். பசுக்கள் கூட்டம் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அங்கு மூலன் என்னும் ஒரு இடையன், சாத்தனூரைச் சேர்ந்தவன். அந்தணர் வீட்டு ஆணிரைகளை மேய்த்து வருபவன். மிகவும் கருணை உள்ளம் படைத்தவன். பசுக்களை வெயிலில் மேய விடமாட்டான். நிழல் உள்ள இடங்களில் மேய விடுவான். பாதுகாப்பாகவும் மிக அன்பாகவும் பார்த்துக் கொள்வான். அதனால் அவனுக்கு நல்ல ஊதியமும் பெற்றான். மனைவி மக்களோடு நன்கு வாழ்ந்து வரலானான். வழக்கம் போல அன்றும் ஆணிரைகளை மேய்க்க வந்தான். அப்போதுதான் அந்த சிவயோகியார் அந்த பக்கமாக வருகிறார். ஆணிரைகளை பார்க்கிறார். அவைகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன. அதை பார்த்து அதன் மகிழ்ச்சியில் தன்னை இழக்கிறார். அதை பார்த்து லயித்திருந்தார். தன்னை மறந்திருந்தார். அப்போதுதான் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்தது. மூலனுக்கு ஆயுள் நெருங்கிடவே மூலன் அங்கேயே இறந்து பட்டான். அந்த மூலனை பசுக்கள் சூழ்ந்தன. பசுக்களின் கண்களில் கண்ணீர் வெளிப்பட்டது. நாவால் நக்கியும் தம்முடைய உடம்பினால் உராய்ந்தும் அன்பை வெளிப்படுத்தின. பசுக்கள் எல்லாம் கதறி அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தன. இந்த காட்சியை கண்ட யோகியர் மூலனை பார்த்து, இவ்வளவு தூரம் வருந்துகின்றனவே, இந்த பசுக்களின் துயரம் பொறுக்க மாட்டாதவரானார். அதனால் தன்னால் முடிந்த அளவு இந்த பசுக்களின் துயரங்களை எவ்வாறாவது நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆதலால் அவனைப் போல் இவைகளும் இறந்துதான் போகும். ஏன்னா இந்த பசுக்களுடைய துயரத்தை போக்கலைன்னா அந்த பசுக்கள் உணவு உண்ணாமல், ஆகாரம் உட்கொள்ளாமல் அவனைப் போலவே இவைகளும் இறந்துதான் போகும் என்று நினைத்தார். எம்பெருமான் திருவருளால் எப்படியும் இந்த பசு கூட்டத்தின் இடரை தீர்ப்பேன் என்று தமக்குள் எண்ணினார். கருணை மிக்க சிவயோகியார் ஆணிரைகளுக்கு ஏற்பட்ட துயரத்தை நீக்க முடிவு கொண்டார். எனவே அவர் கூடு பாய்கின்ற வித்தையை கற்றறிந்திருந்த தவசியார். ஆதலால் அந்த மூலன் உடலுக்குள் தனது உயிரை புகுத்தினார். அவ்வளவுதான். மூலன் உறங்கியவன் போல கண்விழித்து திருமூலராக கண்விழித்தார். மூலன் திருமூலன் ஆனார். ஆணிரைகளுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. துள்ளி குதித்தன. திருமூலராகிய சித்தருக்கும் ஆனந்தம் தாங்க முடியவில்லை. அவரும் அந்த பசுக்களை கட்டி கொடுத்து அவற்றுடன் உற்சாகத்துடன் வந்தார். மாலை நேரம் வந்தது. வீடு நோக்கி பசுக்கள் புறப்பட திருமூலரும் கூடவே புறப்பட்டார். ஒவ்வொரு பசுவும் தத்தம் வீடு அறிந்து புகுந்து கொண்டன. திருமூலர் அவைகளை வீடு சேர்த்தார். ஆனால் மூலன் மட்டும் அவரது வீட்டுக்கு செல்ல விரும்பவில்லை. தனது ஞான திருஷ்டியால் மூலனுக்கு ஆனதை அறிந்திருந்தார். அதனால் இவர் யோகி ஆயிற்றே. அதனால் ஒரு இடத்தில் தனியாக அமர்ந்து சிந்திக்க தொடங்கினார். நேரமாகிக் கொண்டே இருந்தது. நேரமாகியும் மூலன் வாராமையால், எதிர்பார்த்து பலன் ஏதும் காணாமையால் அவரது மனைவி அவனை தேடிக்கொண்டு வந்தாள். திருமூலர் தனியிடத்தில் அமர்ந்திருந்தார். அதைக் கண்டு வியப்பு மேலிட அருகே சென்று வீட்டுக்கு வர கால தாமதமானது பற்றி கேட்டாள். மூலனோ மௌனம் சாதித்தார். மனைவி வியப்பு மேலிட கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார். திருமூலர் மௌனமாகவே இருந்தார். மனைவிக்கு ஒன்றும் புரியவில்லை. கையை தொட்டு அழைக்க முற்பட்டால் மூலர் எட்டி விலகினார். பெண்மணி அஞ்சி நடுங்கி, இவருக்கு என்ன தீங்கு நேர்ந்தது என்று தெரியவில்லையே என்று யோசிக்கிறாள். ஏன் இப்படி விலகுகிறீர்கள்? என்னால் உன் வீட்டுக்கு வர முடியாது. நம்முள் இனி எவ்வித உறவும் கிடையாது. அதனால் ஆலயம் சென்று அரனை வழிபட்டு அமைதி அடைவாயாக என்றார். அவன் முன்னால் நிற்பது தவறு என்று கருதி அங்குள்ள ஒரு திருமடத்திலே சென்று யோகத்தில் அமர்ந்தார். இவருடைய நிலையைக் கண்டு கதிகலங்கி போன மூலனின் மனைவி கணவனின் மனமாற்றத்தைக் கண்ட கவலையுடன் வீடு திரும்பினார். இரவெல்லாம் பொல்லா துயர்ப்பட்டு கிடந்தாள்.
மறுநாள் சுற்றத்தாரை அழைத்துக் கொண்டு அவர் இருக்கும் இடத்திற்குச் சென்றால், மூலரின் முகத்தில் தெய்வ சக்தி தாண்டவம் ஆடுவது போல் ஒரு பிரகாசம் அவர்களுக்கு தெரிந்தது. அது கண்டு அனைவரும் திகைத்து நின்றார்கள். இருந்தும் மூலனின் மனைவிக்காக திருமூலரிடம் வாதாடினர். ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு திருமூலர் முனிவர் என்று அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் மூலனின் மனைவியிடம், "உன் கணவர் முன்பு போல் இல்லை, முற்றும் துறந்த முனிவராகிவிட்டார்" என்றனர். இனிமேல் இந்த மெய்ஞ்ஞானியோடு வாழ வேண்டும் என்பது நடக்காத காரியம் என்று உண்மையை கூறினர். இதைக் கேட்ட மனைவி, கணவனுக்கு பித்து பிடித்து விட்டதே என்று எண்ணியவாறே அவரது காலில் விழுந்து வணங்கி வேதனையுடன் வீடு திரும்பினார். சற்று நேரத்திலே யோக நிலை தெளிந்த திருமூலர் மறைவாக ஓரிடத்திலே வைத்திருந்த திருமேனியை தேடினார். கிடைக்கவில்லை. யோகியாருக்கு வியப்பு. மீண்டும் யோக நிலையில் அமர்ந்து தனது மேனியை பற்றி அறிய எண்ணம் கொண்டார். தபோ வலிமையால் இறைவன் அருளிய ஆகம பொருளை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே முக்கண்ணர் உடலை மறைத்து அருளினார் என்பதை உணர்ந்து கொண்டார். திருமூலர் இறைவரது கட்டளையை முடிப்பதாக சித்தம் கொண்டார். திருவாவடுதுறை பெருமானை பணிந்தவாறு அத்திருக்கோயிலின் மேற்கு பக்கத்தில் அமைந்துள்ள அரச மரத்தின் அடியிலே அமர்ந்து சிவயோகம் செய்ய தலைப்பட்டார். சிவயோகத்தில் நின்று இதய கமலத்தில் எழுந்தருளிய பெருமானிடத்தில் ஒன்றினார். உணர்வு மயமாக திகழ்ந்தார். உலகோர் பிறவியாகிய நஞ்சிலிருந்து விடுபட சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நெறிகளை வகுத்தும் தொகுத்தும் விரித்தும் கூற திருமந்திர மாலையை ஓர் ஆண்டுக்கு ஒரு பாடல் என 3000 ஆண்டுகள் சிவயோகத்தில் அமர்ந்து திருமுறையை பாடினார். சிவயோக விளக்கங்களை மிக விரிவாக கூறும் திருமந்திரம் ஒரு அற்புதமான அறநூல். தெய்வீக ஆற்றலுடன் திகழ்ந்து பாவக்குழியில் வீழ்ந்தவரை காப்பாற்றும் நூல். அப்படி காப்பதினால் இதற்கு திருமந்திரம் என திருநாமம் பெற்றது. மந்திரம் மந்த் கூட்டல் திறம், நினைப்பவரை காப்பது என்று பொருள்படுகிறது. அப்படி காப்பதினால் இது திருமந்திரம். இந்த பாடல்களை நினைப்பவரை இந்த திருமந்திரம் என திருநாமம் பெற்றது. திருமூல நாயனார் பிரம்ம பொருளை போற்றி பாடி அருளிய திருமந்திரம் ஆகமங்களின் சாரம். 9 தந்திரங்கள், 3000 மந்திரங்கள். 12 திருமுறையில் 10ஆம் திருமுறையாக விளங்குவது. தெய்வீக ஆற்றலுடன் விளங்கும் இது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் அனைத்திற்கும் உட்பட்டது. புனிதமான திருமந்திரம் திருமுறைக்கு நிகராக வேறு திருமுறைகள் இல்லை. இத்திருமந்திர பாடல்களை வைகரை எழுந்து பாடுவோர் பந்தங்களிலிருந்து விடுபடுவர், பதியை அடைவர் என்பது திருவாக்கு. இவ்வாறு உலகர் உய்யும் பொருட்டு திருமந்திரத்தை செய்த திருமூல நாயனார் நெற்றிக்கண்ணுடையார் பாதங்களை பற்றி கொள்ளும் பெருவாழ்வு பெற்று உயிர்ந்தார். அப்படிப்பட்ட உத்தம சீலர். அவர் இந்த ஆணிரைகளுக்காக இறங்கி வந்தார் என்றால் அந்த ஆணிரைகளின் மகத்துவம் நமக்கு இனிதே விளங்குகிறது. எப்பேற்பட்ட துறவி! வேத ஆகமங்களையெல்லாம் நன்கு கற்றவர். ஆனால் ஆணிரைகளின் மீது அவர் பற்றை துறக்காது அதனிடத்திலே அன்பு செலுத்தினார். ஏனெனில் அவை சுரபிக் குலம், அது வணங்கப்பட வேண்டிய ஒன்று என்று அவர் எண்ணினார். இந்த உத்தமமான பசுக்களை பற்றி இந்த கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் சிறுவர்களுக்கு பாட புத்தகமாகவே வைத்துள்ளனர். பசுவின் உயர்வை கதையாக கூறுகிறார்கள். பசு சாதுவான ஒன்று, நமது கழிவுகளை ஏற்றுக்கொண்டு அமிர்தத்தை தரக்கூடிய உள்ளம் படைத்த ஒன்று. நமது இந்தியாவிலே அது சிறப்பாக போற்றப்பட்டு வருகிறது. இனங்கள் கோவிலில் தர்மமாக வாழுதலும் படி பசுக்களை வளர்க்கும் சாலைக்கு பசு மடம் என்றே பெயர். மடம் என்றாலே ஞானகேத்திரங்கள் குருவினுடைய மாளிகை என்று பொருள்படும். மடம் என்றால், மடம் என்ற சொல்லுக்கு முனிவர்கள் வாழ்கின்ற இடம் என்று பொருள், ஞானிகள் வாழ்கின்ற இடம் என்று பொருள்.
ஆனால் இந்த பசுக்கள் வாழ்கின்ற இந்த இடத்திற்கும் பசுமடம் என்றே பெயர். நாவுக்கரச பெருமான், முருகநாயனார், சம்பந்த பெருமான், நீலநக்க நாயனார், திருத்தொண்டர், யாழ்ப்பாணர் என்று 6 நாயன்மார்கள் முருகநாயனாருடைய வீடு இல்லத்தை இல்லம் என்று சொல்லாமல் சேக்கிழார் பெருமான் அந்த நாயன்மார்கள் கூடியிருந்த இந்த இல்லத்தை திருமடம் என்று சேக்கிழார் பெருமான் அழைக்கிறார். வீடு என்று சொல்லவில்லை. பூம்புகலூர் சென்று இறைவனை வணங்கி திருமடத்திலே விற்றிருக்கிறார் என்று சொல்கிறார். எனவே அது திருமடம். இறைவன் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறிலே இறைவன் திருநீற்றுக்காக காப்பு ஏந்தி முன் சென்று ஈன்ற தாயார் சாத்தி இறைஞ்சி ஏத்த முறைமை அவருக்கு அருள் செய்து மடத்தில் புக்கார் மணிமுத்தின் சிவிகை பெற்றார் என்கிறார். அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு அவரை ஆலயங்களை சென்று தரிசனம் செய்ய செல்லும் பொழுது அவருடைய தாயார் அவருக்கு திருக்காப்பிட்டு அவர் இல்லத்தில் சென்றதை மடத்தில் புக்கார் என்றே சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். எனவே அவர் வீடு என்று சொல்லவில்லை, மடம் என்கிறார். முருகநாயனாருடைய இல்லத்தையும் மடம் என்கிறார். பூதி சாதனர் மடத்தில் புனைந்த சாதனைகால ஆதி வகையால் கண்ட அமன் குண்டர் என்று பூசை செய்கின்ற இடம். ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே தங்கியிருக்கின்ற இடத்தையும் மடம் என்றே சொல்கிறார். ஏனென்றால் அந்த சிவ பூசனையை செய்கின்ற இடம் அது. வழிபாடு செய்கின்ற இடம். பெருமான் விளங்கி வீட்டிருக்கக்கூடிய இடம். மடம் என்பது பெருமான் எழுந்தருளக்கூடிய இடம். ஆலயம் என்பது பெருமான் இருந்தருளக்கூடிய இடம். மடம் என்பது பெருமான் எழுந்தருளியக்கூடிய இடம். அதனாலேயே இதை சொல்கிறார். ஏனென்றால் அந்த கற்றறிந்த சான்றோர்கள் கூடியிருக்கின்ற இடம் திருமடம் என்கிறார். இப்படித்தான் இலக்கியத்திலே ஒரு இடத்திலே திருமடத்திலே புலவர்கள் அவை கூடியது. அங்கு ஒரு புலவர் மிக கால தாமதமாக வந்தார். அவர் கடைமடை என்னும் ஊரிலே வந்தார். அவரை நிறைய கற்றவர், சற்று தலைகணம் நிறைய உள்ளவர். அந்த அவைக்கு அந்த கடைமடை இழுந்து வரக்கூடிய அந்த புலவர் செல்லும்போது அந்த மடத்தினுடைய தலைவர் வருக கடைமடையரே என்றார். கடைமடையரே என்றால் முட்டாள்களில் கடையானவன் என்று ஒரு பொருள்படும். அதை புரிந்து கொண்ட அந்த புலவரோ வருகிறேன் மடத்தலைவரே என்கிறார். இவர் முட்டாளுக்கு தலைவரே என்கிறார். அப்பொழுது அந்த மடத்தலைவர் அத்துமீறி பேச வேண்டாம் என்கிறார். மடத்து தலைவரே என்ற அந்த அத்துமீறி நீங்கள் பேச வேண்டாம் என்று கூறுகிறார். இவ்வாறு அறிவு சார்ந்தவர்கள் இருந்து அளவலாவிய கூடிய இடம். நேபாளத்தில் இந்த பசுவே தேசிய விலங்காக கௌரவிக்கப்படுகிறது. பூசை என்று சொல்லக்கூடிய இந்த பூசை அது கன்றுடன் கூடிய பசுவிற்கு செய்யக்கூடிய பூசை. இந்த பசுவின் வாயிலே கலிதேவதை இருப்பதால் அந்த பூசையை பின்புறத்தில் நின்று செய்கிறோம். முதல் கன்று பிரசவித்தால் அதற்கு தேனு என்று பெயர். 2ஆம் கன்று பிரசவித்தால் அதற்கு கோ என்று பெயர். இந்த 2ஆம் கன்று பிரசவித்த இதற்கே பூசைக்கு பயன்படுத்துவார்கள். காமதேனு என்ற பசு உலகுக்கும் தாயாக கருதப்படுகிறது. பசுவினுடைய கால் குளம்பின் தூசி நம்மீது படுவது கங்கையில் புனித நீராடுதலுக்கு சமம் என்று புராணங்கள் கூறுகிறது. பத்ததிகளும் 8 வகையான தானத்தில் ஒன்றாக பசுக்கள் தானத்தை பற்றி கூறுகிறது. பசுக்கள் கூட்டமாக வரும்பொழுது குளம்படியில் உள்ள துகள்கள் சர்வாங்கமும் தோயும்படி பார்த்து கொண்டு 7 அடி எதிர்நோக்கி நடந்தால் மாறுங்கு தானம் அல்லது வாயுஸ்தானம் என்று பெயர். புழுதி கூட புனிதமுடையது என்று சொல்லப்படுகிறது. சங்கரர் கண்ணப்ப நாயனாரை பற்றி கூறும்போது கண்ணப்பனுடைய செருப்படியின் சிறுமணலாய் பிறந்திடலேனே என்கிறார். அப்ப அந்த பெருமையை அறியப்படுவது போல இங்கு பசுவின் குளம்பினுடைய தூசு உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. பசுவுக்கு பூசை செய்வது பராசக்திக்கு பூசை செய்வதற்கு சமம் என ஞான நூல்கள் கூறுகிறது. பசுவினுடைய உடம்பிலே 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும்
அட்ட வசுக்களும் நவகிரகங்களும் வாசம் செய்கின்றன. பூசை செய்வதால் சகல நன்மையும் உண்டாகிறது. அந்த கோவிற்கு 108 போற்றிகள் கூறி வழிபட்டால் புராதன கோவிலுக்கு சென்று வந்த பலன் கிட்டும் என்று ஞான நூல்கள் கூறுகிறது. வீட்டிலே பசு இருந்தால் வீடு செல்வ செழிப்பாக இருக்கும். பஞ்சகவ்யத்தை தரும், விபூதியை தரும். அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்றவற்றை கொடுப்பது பெரிய புண்ணியம். பசுக்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க முடியாது. குறிப்பறிந்து கொடுக்க வேண்டும். நீர்நிலைகளில் குளிக்க வைக்க வேண்டும். கோசலத்திலே அதிகமான நன்மை பயக்குகின்ற நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன என்று கூறுகிறார்கள். வீட்டில் பராமரிக்க இயலவில்லை என்றால் கோசாலையில் சேர்ப்பது நல்லது. பசு இறந்தால் உரிய முறையிலே இறுதி சடங்கு செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. பசுவையும் கன்றையும் பிரிக்கக்கூடாது. பால் கறக்கும் நிலையிலே உள்ள பசுவையே தானம் செய்வது மிகச் சிறந்த தானம். பால் கறக்கும் பாத்திரத்தையும் அதனுடன் தருவது மிகப்பெரிய புண்ணியம். பசுவுடன் காளையையும் சேர்த்தளிப்பர், அது மிக மிக உயரிய புண்ணியமாகும். காரியம் வெற்றியடைய கோதானம் செய்தால் அந்த செயல் அவர்களுக்கு வெற்றியை தரும். பசு தானம் வாங்குபவருக்கு லட்சம் முறை காயத்ரி சொன்னால்தான் வாங்கிய சுமை குறையும் என்கிறது ஆகமம். ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கும்போது பசுதானம் செய்தால் மிக சிறந்த நன்மை ஏற்படும். மாடு என்று கூறாமல் பசுத்தாய், கோமாதா என்று கூறுபவர்களுக்கு சொர்க்கத்திலே இடம் உண்டு என்று ஞான நூல்கள் கூறுகிறது. காசியிலே தானம் செய்தால் 7 தலைமுறை பலன் கிடைக்கும். ராமேஸ்வரத்திலே காராம்பசு தானம் செய்தால் ஆண் வாரிசு கிடைக்கும் போன்ற பலன்கள் எல்லாம் பசுவால் கிடைக்கிறது. ஒரு பசுவை ஒருவருக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. மரணப்படுக்கையில் இருப்பவர் பாவம் நீங்கி நற்கதியை அடைய நாம் பசுதானம் செய்வது முன்னோரது வழக்கம். பசுக்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தானம் செய்வது நமது பழந்தமிழர்களின் வழக்கம். பசுதானம் வம்ச விருத்தி, தர்ம சத்திரங்கள் கட்டுவதற்கு சமம். பசுவையும் கன்றையும் நன்றாக பராமரித்தால் 21 தலைமுறை நன்றாக இருக்கும். கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர் கபில நிற பசுவை தானம் செய்தால் பரிகாரம் கிடைக்கும். வீட்டில் பசு வளர்க்க வாய்ப்பு இல்லை என்றால் பசு வளர்ப்பவர்களுக்கு கேட்காமல் உதவி செய்ய வேண்டும். வீட்டிலே பசு இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு பசுவிற்கு ஒரு பிடி அருகு, அகத்தி, வாழைப்பழம், தீவனம் போன்ற கொடுப்பது நல்ல பலன்களை தரும். இப்படி பிரம்ம ரிஷி வசிஷ்டர் விரும்பி வளர்த்து வந்த காமதேனு, பசு இல்லாதவர்கள் வழிப்போக்கு மாடுகளுக்காக சிறிதளவு வைக்கோலை போட்டு வைக்க வேண்டும். விளை நிலங்களில் ஒரு சிறு பகுதியாவது மாறி மாறி தரிசாக விடுவது நம் முன்னோர் வழக்கம். அந்த மாடுகளுக்கு அது புல்மேய இடமாக இருக்கும் என்பது நமது ஆண்டோர்களின் கருத்து. இவையெல்லாம் வசிஷ்ட முனிவர் கூறுகின்ற கருத்து. பெரிய புராணத்திலே சண்டேச நாயனார் புராணத்தில் இந்த ஆவின் பெருமையை மிக விளக்கமாக விளக்குகிறார். தங்கும் அகில யோனிகட்கும் மேலாம் பெருமை தகையன, பொங்கும் புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்துவன, துங்க அமரர் திருமுனிவர் கணங்கள் சூழ்ந்து பிரியாத அங்கமனைத்தும் தாமுடைய அல்லவோ நல் ஆண் இனங்கள் என்று கூறுகிறார். அந்த அகில யோகினிகள் என்று சொல்லக்கூடிய உரை சேரும் 84 100,000 யோனி பேதம் என்று திருஞான சம்பந்த பெருமான் திருவேழிமலை தேவாரத்திலே குறிப்பிடுகிறார். அத்தகைய பிறவிகளிலெல்லாம் எல்லாவிதமான யோனி பேதங்களிலுள்ளும் உயர்வுடையதாக பெருமை யோனி பேதம் என்பது உடல் எடுக்கும் பிறவி வகை. அந்த எல்லாவற்றிலும் மேன்மையுடையன இந்த ஆவின் பிறவியே. புனித தீர்த்தங்கள் எல்லாம் இந்த பசுவின் உடம்பிலே இருக்கின்றன. தூய்மை செய்யும் தீர்த்தங்கள் இந்த கங்கை, யமுனை முதலிய 7 பெரும் தீர்த்தங்களும் அவற்றையும் புனிதமாக்கும் மாமக தீர்த்தம், அந்த புண்ணிய நதிகளையே தூய்மை செய்யக்கூடியது இந்த பசுக்குளங்கள் என்று கூறுகிறார். பிரம்மன், விஷ்ணு, வருணன்,
அக்னி முதலிய பெருந்தேவர்கணங்கள், சிவகணங்கள், அமரர் முதலியானோர் ஆனினங்களின் ஒவ்வொரு அங்கத்திலும் பொருந்தி அங்கு நின்றும் அகலாது வாழ்ந்துள்ளார்கள் என்பது உயிர்களுக்கு நன்மை செய்கின்ற அதற்காகவே பிறந்தவை ஆனினங்கள். பசுக்களின் உறுப்புகளில் தேவர்களும் முனிவர்களும் தீர்த்தங்களும் இருத்தலாவது, பிரம்மம் விஷ்ணுவும் பசுவின் கொம்பின் அடியிலும், கோதாவிரி முதலிய தீர்த்தங்களும் சராசரமும் கொம்பின் நுனியிலும் இருப்பர். சிவபெருமான் சிரசிலும், உமாதேவியார் நடு நெற்றியிலும், முருகக் கடவுள் நாசி நுனியிலும் வீற்றிருப்பர். உள்நாசியில் திக்கு பாலர்கள், செவிகளில் அக்னி தேவர்கள், கண்களில் சந்திர சூரியர்கள், தந்தத்தில் அதாவது பற்களில் வாயுவும், நாவில் வருணனும், இதயத்தில் சரஸ்வதியும், கபோலத்தில் யமன் இயக்கர்களும், உதட்டில் காலை நண்பகல் மாலை என்று 3 காலத்திற்குரிய அதிதெய்வங்கள், கழுத்தில் இந்திரன், முசிப்பில் அதாவது இடையில் அருகதேவர், மார்பில் சாத்தியர், 4 கால்களில் நிலவு வாயு, முழங்காலில் மருந்துகள், குளம்பின் நுனியில் நாகலோகத்தர், குளம்பின் நடுவில் கந்தர்வர், மேற்குளம்பில் தேவ மாதர்கள், முதுகில் உருத்திரர், சந்துகளில் என் வசுக்கள், அரைப்பரப்பில் பிதிர் தேவர்கள், பக்கத்தில் 7 கன்னியர், குதத்தில் திருமகள், அடிவாளில் தேவர்கள், வால் மயிரில் சூரியன் ஒளி என்று இவ்வாறு தேவர் முனிவர் அந்தந்த அங்கங்களில் சூழ்ந்து பிரியாது இருப்பர். கோசலத்தில் ஆகாய கங்கையும், கோமயத்தில் யமுனையும் இருப்பர். பூமி தேவி வயிற்றினும், பெருங்கடல்கள் முளையினும், காருபத்தியம், காருகபத்தியம், ஆகவனீயம், தக்கினாக்கினி என்னும் முத்தியும், வயிறு, இதயம், முகம் என்று 3 இடங்களிலும், யாகத்தொழில் முழுவதும் எலும்பிலும் சுக்கிலத்திலும் இருக்கும். கற்புடைய மாதர்கள் எல்லா அவயங்களிலும் வசிப்பர் என்று இவ்வாறு சிவ தர்மோத்திரத்தினுள் வேதாவும் கரியவனும் ஆவினது கோட்டத்தின் அடியில் விளங்கி வாழ்வர் என்று முதலாக 6 பாடல்களில் இதை மிக விளக்கமாக கூறுகிறார். அப்ப இருக்கின்ற தேகங்களில், உடம்புகளில், பிறவிகளில் எல்லாம் மிக தூய்மையான உடம்பை உடையது பற்றி இந்த ஆனினங்களில் சிறப்பாக கூறப்படுகிறது. மேலும் அடுத்த பாடலில், ஆய சிறப்பினால் பெற்ற அன்றே மன்று உள் நடம் புரியும் நாயகனாருக்கு வளர்மதியும் நதியும் நகுவெண் தலை தொடையும் மேய வேணி திருமுடிமேல் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனம் 5ம் அளிக்கும் உரிமை சுரபிகள்தாம் என்கிறார் பெருமான். அப்ப சென்ற பாடலிலே தூய உடம்பை உடையவனாக இருக்கின்ற இந்த பசு பெற்ற அன்றே, கன்றினை பெற்ற ஈன்ற பொழுதே, ஈன்ற அன்றே அளிப்பினும் திருமஞ்சனம் அனைத்தும் ஆகமங்களில் விதித்த கால எல்லையிற் கொள்ளத்தக்கன என்பர். நாயனார் என்று கூறுகிறார். சிவபெருமானது பெயர். அதை தன்னுடைய அடியார்களுக்கும் வழங்குகிறார். அவர் ஆடி அருளுதல், அதாவது திருமஞ்சனம் ஆடுதல். திருமஞ்சனம் 5 பசுவின் நெய், பால், தயிர், கோமியம், கோசலம் என்பன. ஆணுற்ற 5ம் அமர்ந்தாய் போற்றி என்று திருவையாறு தேவாரத்திலே அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த கோசலத்தை, இந்த பஞ்சகவ்யத்தை நாம் செய்யும்போது உரிய பாவனை, அதற்குரிய மந்திரம், அதற்குரிய கிரியைகளை சிவாகமங்களில் கூறியவாறு பின்பற்ற வேண்டும். இவைகளை உரிமை சுரபிகள் என்கிறார். ஏனெனில் இவை உரிமையுடைய ஆணினம். இந்த ஆணினங்களுக்கே இறைவனால் தரப்பட்டுள்ள உரிமை இது. அதனால் இவை உரிமை சுரபிகள் என்று கூறுகிறார். ஆய சிறப்பினால் இந்த சுரபிகள் உரிமை பெற்றது அன்றே உரிமை பெற்றது. இப்பாட்டினில் ஆனைந்தின் சிறப்பும் தூய உடம்பை உடைமை பற்றியும் பசுவின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கல்வெட்டில் இந்த ஆனைந்து பற்றியும், இந்த ஆனைந்தை எவ்வாறு நாம் தயார் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் விளக்கமாக இருக்கிறது. அடுத்த பாட்டிலே சீலமுடைய கோக்குளங்கள்
சிறக்கும் தகைமை தேவருடன் காலம் முழுதும் உலகு அனைத்தும் காக்கும் முதல் காரணர் ஆகும் நீலகண்டர் செய்ய சடை நிறுத்தர் சாத்தும் நீரு தரும் மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்தம் என்றால் முடிவு என்னோ என்கிறார். அப்ப இந்த பெருமான் அந்த பெருமானை பற்றி சொல்லும்பொழுது அவரை முதல் காரணர் என்கிறார். அவர் சிறக்கும் தகைமை தேவருடன். அப்ப சிறப்பாக இந்த படைப்பை பெருமான் படைப்பு முதலிய தொழில்களை செய்யும்போது அவர் பெரும் தேவர்களோடு இருந்து செய்கிறார் என்று பார்த்தோம். வாழ்க வானவர் என்ற அந்த தலைப்பிலே தேவருடன் உலகனைத்தும் காக்கிறான், தேவர்களையும் மற்ற எல்லா உயிர்களையும் காக்கின்றான் என்று அதில் பார்த்தோம். அதை இங்கே குறிப்பிடுகிறார். காலம் அனைத்தும் எப்பொழுது பெருமான் இந்த ஐந்தொழில்களை செய்கிறான் அப்படின்னா, எல்லா காலங்களிலும் எல்லா உயிர்களையும் எல்லா உலகங்களையும் காக்கின்றான் அந்த பெருமான். அவனே இந்த உலகிற்கு முதற்காரணமாகிறார். தமக்கொரு முதல்வில்லாதவன் அவன் முழுமுதற் காரணர். அந்தமே ஆதி பொருளில் வந்தது காக்கின்ற கடவுளையெல்லாம் தோற்றுவித்து காத்து இறுதியில் தன்னகத்து ஒடுக்கும் தன்மை பற்றி காக்கும் முதல் காரணர் என்றார். என்றால் படைப்போர் படைக்கும் பழையோன், காப்போர் காக்கும் கடவுள் என்று திருவாசகமும் கூறுகிறது. அப்படிப்பட்ட பெருமான் சாத்தும், சாத்தும் என்றால் அணியும், நீரு அணிந்து நிற்பது சிவபெருமானது சிறப்பு தன்மை. நீரு பெருமானுடைய திருமேனியிலே பூப்பது, இறுதி காலத்தில் அழியாமல் இருப்பது, இறைவன் திருமேனியில் தங்கும் திருநீராகும். இங்கு குறித்த நீரு இறைவர் திருமேனியில் அணிவதற்கு அடியார் பயன்படுத்துவது. அதை வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப குற்றங்களை எல்லாம் நீரு செய்வது இந்த நீரு. நீரு கண்டலும் நெக்கிலை இக்காயம் என்கிறார் மணிவாசக பெருமானும். தூல அறிவின் அடையாளம் திருநீர், சிவஞானத்தின் அடையாளம். பராவணமாவது நீர், பராசக்தியின் வடிவம் திருநீர். குருபஸ்மா, லகுபஸ்மா என்றெல்லாம் இதற்கு ஆகமத்தில் பெயர் சூட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமான் அணியக்கூடிய இந்த திருநீரை நீர் பெறுவதற்கு ஆதாரமாக உள்ளது கோமயம். அந்த கோமயம் பசுவின் சாணமாகும். மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்தம் என்கிறார். கோமயம் உண்டாகும் இடம் மூர்த்தம் என்ற சொற்கள் அப்பொருளின் உயர்வை குறித்து நிற்கின்றன. மூர்த்தம் என்றால் வடிவம், இங்கு ஆணினத்தை குறிக்கிறது. என்றால் இப்படிப்பட்ட பெருமான் பூசக்கூடிய திருநீரையே கொடுப்பது என்றால் கண் என்ற முடிவு என்னோ, இதன் ஏற்றத்துக்கு அளவும் உண்டோ, இதனுடைய பெருமையை சொல்லவும் முடியுமோ? சைவத்தின் சிறந்த சாதனமாகியது திருநீர். அந்த திருநீற்றிற்கு ஆதாரமாக உள்ளது பசுக்களது பெரும் சிறப்பாம். அதனால் இவற்றின் பெருமையை எவ்வாறு குறிப்பிட முடியும்? திருநீற்றின் சிறப்பு பற்றி பசுக்களது சிறப்பு மேம்பட்டு விளங்குகிறது. உள்ளும் தகைமை இனி பிறவே உளவே உழைமான் மறிக்கன்று துள்ளும் கரத்தார் அணிபணியும் சுடர்சூழ் மணிகள் சுர நதி நீர் தெல்லும் சடையார் தேவர்கள் தம் பிராட்டியுடனே சேர மிசைக்கொள்ளும் சினமால் விடைத்தேவர் குலமன்றோ இச்சுரவி குலம் என்கிறார். இந்த பெருமான் அவருடைய திருக்கரத்திலே உலை மான் மறி கன்று வைத்திருக்கிறார். உலை என்றால் ஒரு வகை மான், மான் என்றாலும் மான் தான், மறி என்றாலும் மான் தான். அப்போ 3 சொல்லை இங்கு சொல்கிறார். தோற்றம், நிலை, ஒடுக்கம் என்பதற்கு சொல்கிறார். அந்த கன்று சிவபெருமானது திருக்கரத்தில் விரல் நுனியில் 2 கால்களை நிறுத்தி துள்ளுவது இந்த மான்கன்று என்பது அவரது அளவில்லாத சக்தியை காட்டுவதாகும். அப்படிப்பட்ட பெருமான் இந்த மணிகளை நீர் கொள்ளும் என்று இந்த மணிகளையுடைய பணியினை பாம்புகளை தெளிந்த நீருடைய சுரநதியையும் அணிந்த பெருமான். அந்த பெருமான் தேவர்கள் தம்பிராட்டி, அந்த தேவர்களுக்கெல்லாம் பெருமாட்டியார், தலைவியார் அந்த உமையம்மை. அந்த உமையம்மையுடன் வீட்டிற்கக்கூடிய மேல் கொண்டு எழுந்தருளல் அந்த பொருளுக்கு இயற்கை அடைமொழி கொடுத்துள்ளார். அடைந்தவரை காக்கும் பொருட்டு பகைவரை சீறுகின்றது என்றாலும் அந்த விடைமேல் சீறுகின்ற என்றலும் அண்ணல் அரண்முரண் ஏறும் என்று அப்பர் சுவாமிகள் தேவாரமும் கூறுகிறார்.
அப்ப இடபதேவர் அந்த பெருமான் இந்த பசுவின் மீது ஏறி வந்து நமக்கு அருள் செய்கிறார். அடியார்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு வெளிப்படும் போதெல்லாம் அரவர் உடைய இந்த விடையினை ஊர்ந்தே அந்த ஆணினமான இந்த விடையினை ஊர்ந்தே அரவனார் எழுந்தருளுகிறார். பகை முடிக்கும் போதும் இந்த விடையின் மீதே பெருமான் வருகிறார். இந்த விடைத்தேவர் குலமன்றோ இந்த சுரபி குலம் என்கிறார். விடைத்தேவரை சூழ்ந்தல்ல நந்தை, பத்திரை, சுரபி, சுசீலை, சுமனை என்று 5 வகை பசுக்களின் மூலம் ஆணினம் உலகிற்கு பெருகும் என்றார். இவ்வாறு இந்த ஆணினங்கள், இந்த பசுக்களினுடைய சிறப்பு பெருமானிற்கு அ பெருமானிற்கு உ புனி புனித தீர்த்தங்களும், முனிவர் கணங்களும் வாசம் செய்யக்கூடிய பசு. அது பெருமானிற்கு திருமஞ்சனம். அந்த வேணி திருமொழிமேல் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனம் தரக்கூடிய இந்த பசுக்கள், பெருமானுக்கு திருநீறு கொடுக்கக்கூடிய இந்த பசுக்கள், பெருமானை தாங்குகின்ற இந்த விடைத்தேவர் குலமுடைய பசுக்களின் பெருமையை எவ்வாறு சொல்வது? பசுவை வளர்ப்பதே செல்வம் என்று இருந்த நாடு நம் நாடு. பசுக்கள் தான் செல்வத்தை தருகின்ற என்று வாழ்ந்தார்கள். பசுவை காக்க மக்கள் பெரும்பாடு பட்டார்கள். ஏன், ஒரு பசுவுக்காக வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் சண்டையிட்டுக் கொண்டனர். கார்த்தவீரியன் சமதக்னி முனிவரும் சண்டையிட்டுக் கொண்டார்கள். அவற்றை திருவடி அவற்றை திருவடியும் அதனால் திருவடியும் அடைந்தார்கள். ஆணிரை சங்க காலத்திலே இந்த ஆணிரையை கவர்தல், ஆணிரையை மீட்டல் என்று தொல்காப்பியம் முதலிட்ட இலக்கண நூல்களில் கொள்ளப்படுகிறது. அரசன் ஒரு நாட்டை கவர வேண்டுமென்றால் முதலில் அந்த நாட்டினுடைய ஆணிரைகளை கவர்ந்து வந்து விடுவான். அந்த ஆணிரைகளை மீட்க அந்த எதிர்நாட்டு அரசனும் போரிட்டு வருவான். அப்ப அந்த பசுக்களே இங்கு செல்வமாக நிதியாக மாறுகிறது. தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, பசு, கன்று, காளை என்ற 3மே கோக்குலம். நாம் மாட்டுப் பொங்கல் அன்று இப்பசுக்களுக்கு இந்த ஆண் இனத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு உதவியாக உழந்தும் உழவே தலை என்கிறார் வள்ளுவர். அதற்கு உதவியாக இருப்பது இந்த காளைகள். பல வழிகளிலும் உதவுகின்றன. பாலுக்குள் நெய் மறைந்திருப்பது போல என்று அப்பர் பெருமான் இந்த பசுவினங்களை கூறுகிறார். சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோவனம் உடையான், படையார் மழு உடையான் பல பூதப்படை உடையான் என்று சொல்லும்போது, விடையார் கொடி உடையான் இடம் விழிமிழலையே என்கிறார். விடைக்கு ஏற்றம் கொடுத்து பாடுகிறார். கருத்தவாள் அரக்கன் கையிலை அன்றியெடுத்த கரம்புறம் சிரம் நெறித்து அலற அடர்த்தது ஓர் விரலால் அஞ்செழுத்து உரைக்க அருளினான் தடமிகு நெடுவாள். படித்த நூல் மறைக்கேட்டு இருந்த பைங்கிளிகள் பதங்களை ஓதப்பாடிருந்த விடைக்குலம் பயிற்றும் விரிபொழில் வீழிமிளையான் என வினை கெடுமே என்று இந்த பசுக்களும் வேதம் பயிலும் சிறுவர்குலாம் போல இந்த வீழிமிளையில் இந்த பசுக்களும் வேதங்களை சொல்கிறது என்கிறார். பசுக்களின் சிறப்புகள் சொல்லப்படுவது காமதேனு. இதுவே சிவபூசை செய்வதாக பல தலங்கள் உள்ளன. ஏன், காட்டு பசுக்கள் கூட தானாகச் சென்று பெருமான் மீது பால் சுரந்து இன்று பெரிய பெரிய ஆலயங்களாக அவைகள் உள்ளன. பால் ஒரு மங்களகரமான பொருள்களில் ஒன்று. மனிதனின் தொடக்கமும் முடிவிலும் இதிலேயே அடங்கியுள்ளது. பாலுக்குள்ளே மேலும் 4 பொருள்கள் ஒளிந்துள்ளன. பால் அதை காய்த்து தயிராக்குகிறோம். தயிர் வெண்ணெயாகிறது. வெண்ணெய் நெய்யாகிறது. இந்த நெய் பரவெளியிலே கலப்பது போல முக்தி நிலையை குறிக்கிறது. இவையெல்லாம் 4 நெறியாக சொல்லப்படுகிறது. நெய் புத்தியை குறிப்பதாகும். கொடியேற்றத்தின் போது கூட அந்த கொடியில் வரையப்பட்ட பசுவில் முதல் நாள் அதற்கு கண் உதிப்பித்தல் விழா நடக்கும். அந்த பசுவின் இடது கண்ணிலே நெய்யையும் வலது கண்ணிலே தேனையும் தடவுவார்கள். அந்த நெய் சிவஞானம் எனவும் தேன் சிவப்பேராகவும் அமைகிறது. அந்த கொடிக்கு நாம் அபிஷேகம் செய்ய முடியாத நிலையில் அந்த கொடியை ஒரு கண்ணாடியில் காட்டி அந்த கண்ணாடியில் அபிஷேகம் செய்வார்கள். அப்படி இந்த பசு ஒரு ஆன்மாவாகவே சொல்லப்படுகிறது இல்லையா? அது மட்டுமல்ல, மேடிகளையும் கூறுகிறார்கள். எருமைகளும் இந்த ஆண் இனங்களுக்குள் வருகின்றன. பொறுமையின் அருமையை குறிப்பது. பசுவின் பாலை விட அதிக கொழுப்பு உள்ளது. மேதிகளையும் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர். கனைத்த மேதி காணாது ஆயன் கைமேல் குழல் ஊத என்று
அண்ணாமலை தேவாரத்தில் கூறுகிறார். "அஞ்சாதே மலையெடுத்தான் அரக்கர்கோன்" என்ற திருவையாறு தேவாரத்திலும் இந்த மேதிகளை பற்றி கூறுகிறார். வேல்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து என்று காளையையும் கூறுகிறார். அறக்காளைகள் அறத்தின் வடிவம் என்று குறிப்பர் பெரியார். மாடு என்பர். மாடு என்றாலே செல்வம். கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். ஈசனின் கொடி காளை. சைவ நெறியில் நந்தி என போற்றப்படுவது இந்த காளை. ஈசன் எம்பெருமானையே காளை என்று வர்ணிக்கிறார் அப்பர் சுவாமி. அதிகார நந்தி சைவத்தின் முதல் குருநாதர் ஆவார். அவருடைய அனுமதியுடன் தான் நாம் சிவதரிசனம் செய்ய வேண்டும். இதுதான் ஐதீகம். அம்பாளுக்கு எப்பொழுதெல்லாம் பெருமான் உபதேசம் செய்கிறாரோ அப்போதெல்லாம் அருகிருக்கும் பேறு பெற்றவர் காளையாகி இந்த நந்தி எம்பெருமான். ஊழி காலத்தில் அம்பாளுடன் அனைத்தும் பெருமான் மேனியில் ஒடுங்கும்போது பெருமானுடன் இருப்பவர் இந்த நந்தியம்பெருமானே. நந்தியம்பெருமானுடைய இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் நர்த்தனமாடி ஊழி சம்ஹாரத்தை நிறைவு செய்கிறார். பழமையான ஹரப்பா நாகரிகம் கிடைத்ததும் அங்கு கிடைத்திருப்பதும் இந்த காளை சின்னமே. பசு என்பது ஆன்மாக்களையும் குறிக்கிறது. நமது அறிவு பெருமானை சுமக்கின்ற அறமாக இருக்க வேண்டும் என்பது இதனாலே உணர்த்தப்படுகிறது. அதனால்தான் வாழ்க ஆணினம் என்று ஞானசம்பந்த பெருமான் வாழ்க அந்தணர் வானவர் வாழ்க ஆணினம் என்று கூறுகிறார். திரு விசயமங்கை தேவாரத்திலே கோதனம் வழிபட உளவு நான்மறை வேதியர் தொழுது எழு விசயமங்கையே என்று அந்த கோவையே செல்வமாக தனமாக வழிபட உளவு நான்மறை வேதியர் தொழுது எழு விசயமங்கை என்று ஞானசம்பந்த பெருமான் விசயமங்கை தேவாரத்திலும் குறிப்பிடுகிறார். அதையே இங்கு வாழ்க ஆணினம் என்று, ஏன் இந்த ஆணினங்களுக்கு இவ்வளவு சிறப்பு என்று, ஏன் இந்த ஆணினங்களை நாம் வாழ்த்த வேண்டும் என்று பல இடங்களிலும் கூறி சிறப்பிக்கிறார். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தழைக மாதோ. வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களும் திருவடியும் வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் நாம் இன்றிரவு 8 மணிக்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்கிற திருப்பாசுரத்தில் தோத்திரத்தில் சாத்திர கருத்துக்கள் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருப்பவர் சிவத்திரு சித்தாந்த ரத்தனம் ஸ்ரீதேவ் என்கிற சிவநேசன் ஐயா அவர்கள். அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்கிற இந்த சொல்லுக்காகவே ஐயா அவர்கள் கடந்த 3 வகுப்புகளும் இன்றைக்கு 3ஆம் வகுப்பு, இன்னைக்கு 3ஆம் வகுப்பு பாகம் 3 என்றுதான் அறிவித்திருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு 3வது வகுப்பாக இந்த 8 மணி நிகழ்ச்சியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி குறித்த ஐயா அவர்கள் இதுகாரம் பேசிய இந்த உரையாடலில் அன்பர் பெருமக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் நேரடியாக கேட்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். உங்களுடைய நடுவில் இருக்கும் பொத்தான் எடுத்து உங்களிடம் ஏதாவது சந்தேகம் இருப்பின் இப்ப இன்றைக்கு நடைபெற்ற இந்த சம்பவங்களில் இந்த ஐயா அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருப்பின் கேட்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா கேட்க சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா, கேட்க சொல்லலாமா? கேட்கலங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மா வந்திருக்கிறாங்க, சரஸ்வதி அம்மா வந்திருக்கிறாங்க. பசுவை குறித்தும்
பசு பொதுவா நம்ம கண்ணுறுகின்ற பசு வேற. சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற பசு வேற. ஐயா அத தெளிவா சொன்னாங்க. இப்ப நம்ப இருந்தாலும், இருந்த ஒரு பசு புறத்தே நம்ம பார்க்குற பசு கூட, அது எப்படிப்பட்டதுன்னு நம்ம ஐயா விளக்குனாங்க. ஒரு பசுவ வளர்க்க முடியலனாலும், அதை வளர்க்கிறவங்களுக்கு கைமாறு கருதாத ஏதாவது செஞ்சுருங்க. எதையும் எதிர்பார்க்காம அந்த மாட்டுக்கு நீங்க அகத்தி குடுப்பீங்களோ, புல்லு குடுப்பீங்களோ, அல்லது வாழைப்பழம் குடுப்பீங்களோ, எதையாவது குடுத்து நீங்க வந்து அதுக்கு அ அத குடுங்க. பசுவுக்கு ஒரு வாயுரை அப்படின்ற மாரி நம்ம பொருள் எடுத்துக்க வேண்டியது தான். ஐயா அவங்க அழகா சொன்னாங்க. இந்த மாரி யார் யார் வீட்ல எங்க வீட்லலாம் ஒரு பசுமாடு இருந்தது. அது கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 கண்ணு போட்டிருந்தனையும் நாங்க வச்சிருந்தோம். அது ஒவ்வொரு காளையும் அந்த காளமேட்ல நான் மாடு மேய்த்த அனுபவம் அடியேனுக்கும் உண்டு. அப்போ அந்த அந்த சேங்கன்னுன்னு சொல்லுவாங்க. அதான் முதல்ல வரக்கூடிய முதல்ல பிறந்ததுக்கு ஐயா பேர் சொன்னாங்க. 2வது பிறந்ததுக்கு அதுக்கு வந்து அப்படின்னு சொன்னாங்க. அது காமதேனுவா தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடியேன் வந்து மாடு மேய்க்கும்போது அந்த காள மாட்டு மேல ஏறி உட்கார்றதுக்கு முயற்சி செய்வேன். தாங்கும். தாங்க இப்போ அது ஏறி உட்கார்றதுக்கு முயற்சி செய்வேன். என்ன கீழ தள்ளிடும். எனக்கும் சின்ன வயசு. அதுக்கும் சின்ன வயசு. அவ அது மேல ஏறி உட்காருவேன். ஏறி உட்கார்ந்து முயற்சி பண்ணுவேன். கொஞ்ச நேரம் நிக்கும். அதுக்கப்புறம் என்ன கீழ தள்ளிடும். அது மாரி எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது காளன்னா தெரியல உங்களுக்கு. அந்த அது மட்டும் கொஞ்சம் வீரியமா இருக்கும். எப்பவும் சண்டைக்கு நிக்கும். ஒவ்வொரு மாட்டுக்கிட்டயும் சண்டைக்கு நான் மாடு மேய்க்கும்போது, எங்க அதான் 1, 2, 3, 4 வருஷத்திலேயே அது வந்து ஒரு பெரிய ஆம்பளையா மாறிடும். அத கூட்டிட்டு போயிட்டு சண்டைக்கு வந்து எல்லார் மாட்டுக்கிட்டயும் விட்டுட்டு இருப்பேன். என் மாடு ஜெயிக்கத்தான்னு பார்ப்பேன். இது ஒரு ஹேபிட்டா சின்ன வயசுல எனக்கு நடந்தது. ஐயா சொல்லும்போதெல்லாம் எனக்கு இந்த மாடு மேய்த்த நினைவுகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. உங்களுக்கும் அந்த பசு குறித்த ஒரு அனுபவங்கள் இருப்பின், பால், தயிர், வெண்ணெய், நெய் ஐயா சொன்னாங்க. சிவபெருமானுடைய அருளைப் பற்றி சொன்னாங்க. கொடியேற்றும் பொழுது என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. உங்களுடைய கருத்துக்கள நிகழ்ச்சிக்கு வந்த அன்பர் பெருமக்கள் தெரிவிக்கலாம். குமார் ஐயா இருக்கீங்களா? சிவாய நம! திருச்சிற்றம்பலம். வாங்க சாமி, சரஸ்வதி அம்மா வந்திருக்கீங்க. யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? வாழ்க அந்தணர் நிகழ்ச்சியே ஒரு நிகழ்ச்சி ஆச்சு. வானவர் ஆணினம் பேசுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஆச்சு. ஆணினத்துக்கு உண்டான தகவல்கள குடுக்குறதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு. சாமி எப்படி கொண்டு போய் இந்த நிகழ்ச்சிய விடப் போறாருன்னு தெரியல. வருங்காலங்கள்ல நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வருவீங்கன்னு நெனைக்கிறேன். ஐயா, சிறிது ஐயா தயாரா இருங்க. நன்றிங்க. அ இல்ல மிக்க இதெல்லாம் மகிழ்ச்சி. நம்ப ஒரு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அத பயன்படுத்தி ஆமா. மக்களுக்கு நம்மளால என்ன சொல்ல முடியுதோ ஆமாங்க. அத தி நிச்சயம், பெஸ்ட்டா நிச்சயம் இத ஐயா. கொஞ்சம் குடுக்க முயற்சி பண்றோம் அவ்வளவுதான். ஆமாங்க ஐயா. சிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஊழி காலத்துல பத்தி பேசுனாங்க. சரிங்க. யாருக்கும் சந்தேகம் இல்லையா? நிச்சயம் என்ன நீங்க கேட்டீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே! மீனாட்சி அம்மா வந்திருக்காங்க. வாங்க. வாங்க மீனாட்சி அம்மா மதுரையிலிருந்து. ஐயா திருச்சிற்றம்பலம் வாங்க, ஐயா. வாங்க. வாங்க ஆ, சாமி பேசுங்க. ஐயா காமதேனுவ பத்தி சொன்னோனே சிக்கல் பதிகம் நினைவுக்கு வந்துருச்சு. வெண்ணெய் பெருமான் அடி வாழ்த்த வினை ஓயுமேன்னு ஒவ்வொரு பாட்டுலயும் ஞானசம்பந்த பெருமான் வினை ஓயும் அல்லல் அரும் பிணி அகலும்னு பாடுவாங்க. அத அந்த நினைவு அப்படியே வந்துருச்சு. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அருமையா இருக்கு. நீங்க எடுக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே இந்த காலத்துக்கு தேவையான சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. நம்ம குழந்தைங்க இப்ப நகரத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு பசுவும் தெரியாது, காளையும் தெரியாது, எரும மாடும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பால் அவ்வளவுதான். அதனால இந்த விஷயத்த நம்ம இளைய தலைமுறைக்கு கொண்டு போகணும் ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி. மிக்க நன்றிங்க. சிவாய நம! திருச்சிற்றம்பலம். உண்மதாம்மா. எல்லாத்தையும் YouTubeல காமிக்க போறோம்னு நெனைக்கிறேன். வருங்காலத்த நம்ப. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. உத்தரகோச மங்கை. அம்மா சிவகங்கையில இருக்காங்க. வாங்க, 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 வாங்க. தளத்தில் உள்ளோர் அனைத்து சிவனடியார்கள் தளத்தில் உள்ள அனைத்து சிவனடியார்களுக்கும் அடியேனி நமஸ்காரங்கள். ஆமா, பசுவை வாங்க. பத்தி ஐயா அழகா ஸ்ரீதேவ் ஐயா சொன்னாரு. பசு அது காமதேனுவின் ரூபம் தான். அது யார் யார் எங்கெங்க இருக்காங்க எல்லா விளக்கமா வரை கொடுத்துட்டார். ரொம்ப அழகா அற்புதமா இருந்தது அந்த விளக்கங்கள்லாம். அதனால நம்ம பசுவை வச்சு வளர்க்க பார்ப்போம். வளர்க்க முடியாதவங்க சப்போஸ் அவர் சொன்ன மாதிரி யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு கையுறை அப்படின்னு சொல்லி, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு கையுறைன்னு ஒரு கைப்பிடி அளவாவது
ஏதாவது ஒரு உணவு, கீரையோ, காயோ, கறிகளோ, இல்ல அன்னமோ எது வேணாலும் குடுக்கலாம். குடுக்குறது ரொம்ப நல்லது. இத வந்து திரைப்படங்கள்ல கூட கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு சொல்லி பாடல்லாம் பாடியிருக்காங்க. இதோட அருமை பெருமை தெரியாதவங்க அந்த பசுவ ஆனா இப்ப நீங்க சொன்னது மாதிரி வருங்காலத்துல பால் நமக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியாம போயிடும் பிள்ளைகளுக்கு. எல்லாம் எங்க இருந்து பால் கிடைக்குதுங்கன்னா, கடையில பாக்கெட் பால் இருக்கு. பாக்கெட்ல தான் கிடைக்குதுன்னு சொல்லும். பசுவுக்கு மடியில இருந்து பால் வரும்ன்றது கூட தெரியாது. அது இப்ப யாரோ சொன்னாங்க நம்ம தளத்துல. காளை மாடா, பசு மாடா அப்படின்னு கூட தெரியாம போயிடும். எரும மாடுன்னு கூட தெரியாம போயிடும்னாங்க. ஆமா. இப்ப எரும மாடெல்லாம் ரொம்ப அருகி போயிடுச்சு. அந்த காலத்துல ஆண்டாள் பாடும்போது, "வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள்ன்னு" பாடினா. அந்த குடங்கள் எல்லாம் வாங்க 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 பால் கறந்து கறந்து வாங்கி வாங்கி வைப்பாங்களாம். அந்த வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வள்ளல் பெரும்பசுக்கள். அதாவது வரையாது கொடுப்பவர்கள் தான் வள்ளல்கள். இது மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி கர்ணனை போல அள்ளி அள்ளி குடுக்குறவங்க. அப்படியெல்லாம் குடுத்த பசுக்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தது. இப்பயும் இருக்கு. ஜெர்சி பசுக்கள்லாம் அந்த மாதிரி பால் குடுக்குற பசுக்கள்லாம் இருக்கு. 3 நேரத்துக்கும் 10, 10 லிட்டர் பால் குடுக்கக்கூடிய பசுவும் இப்பயும் இருக்கு. இந்த பசுவோட பால் கறந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அ வீடுகளும், இல்லங்களும், நாடுகளும் இருக்கு. அந்த பால பூரா பவுடர் ஆக்கி, பாக்கெட் ஆக்கி, மறுபடியும் அத பவுடர் ஆக்கி, ஆ மறுபடியும் அத ரீசர்க்கிள் பண்ணி தண்ணிலாம் கலந்து, அதோட கெமிக்கல்லாம் கலந்து பால் ஆக்கிடுறாங்க இப்போ. ஆக இப்ப வரக்கூடிய பால் வந்து அவ்வளவு சுத்தமான பால் இல்ல அப்படின்றது மட்டும் உறுதி. டைரக்ட் பசும்பால் வந்து நல்ல பாலு, அவ்வளவுதான். அந்த பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகர். குழந்தைகளுக்கு அதனால தான் யாரா இருந்தாலும் சரி, பொறக்கும்போதும் பால் குடுக்கறது பழக்கம், இறக்கும்போதும் பால் விடுறது பழக்கம். பால் அவ்வளவு முக்கியத்துவமானது. பசு அவ்வளவு முக்கியத்துவமானது நம்ம வாழ்க்கையில. அதனால யாரும் அந்த பசுவையும், பாலையும் மறந்து விட வேண்டாம். அந்த பசுவோட நேற்று பேசினோம் பஞ்சகவ்யங்கள் பற்றி. அந்த பஞ்சகவ்யம் வந்து அது எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிட்டோம்னா, அது எந்த விதமான நோய்களும் நமக்கு அண்டாது. எந்த விதமான நோயும் அண்டாது. இந்த பஞ்சகவ்யம் குடிக்கும்போது, சாப்பிடும்போது, ஓம் நமசிவாயன்ற நமசிவாய மந்திரத்த சொல்லி அந்த பஞ்சகவ்யத்த மட்டும் அருந்தினாங்கன்னா, வாழ்க்கையில எந்த விதமான நோயும் வராது. அப்படின்றது உறுதி, அறுதி. இதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கெல்லாம் தெரியுது. கொஞ்ச நாட்கள் நாத்திகமா நாட்டுல இருந்தது. இப்ப அதெல்லாம் மாறி நம்ம தோத்திரத்தில் சாத்திரம் நம்ம தளத்துல வந்து அழகா சிகாரம் தரும் உமை அப்படின்ற தலைப்புல அழகா வச்சிருக்கீங்க. நாங்களும் ஒரு தளத்துல ஏற்கனவே இருக்கோம். ஆன்ம நலம் அப்படின்ற தளத்துல ஆன்மீகம், தெய்வீகம் இந்த மாதிரி தலங்கள்லாம் இருக்கு. பரவாயில்ல. நான் எல்லாரையும் ரொம்ப விதந்து பாராட்டுறேன். ஏன்னா அந்த நாத்திகமெல்லாம் மாறி இந்த ஆத்திகனாக வந்து இறைவன் இருக்கான் அப்படின்றத ஒண்ணு நினைச்சு, இந்த பிரபஞ்சம் இருக்குன்னு நினைச்சு, ஆன்மா இருக்குன்னு நினைச்சு, இதெல்லாம் நம்ம நினைச்சு வழிபட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து அத்தனை பேரும் சிவனடியார்கள் தான். நான் நேற்றே சொன்னேன். யார் யாரு இந்த பூமியில பொறக்குறாங்களோ, பொறக்கும்போது அந்த சிவ தீட்சை பெற்று தான் பொறக்குறாங்க. பகவானுடைய அனுகிரகத்துல தான் பொறக்குறோம். அதனால எல்லா சிவனடியாருக்கும் எனது நன்றியும், நமஸ்காரங்களும். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. நாதன் நாமம் நமசிவாய நமசிவாய. நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றி. கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. அம்மா வந்து உத்தரகோசமங்கையில பிறந்து, சிவகங்கையில அப்ப வந்து வாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய அப்பா, அம்மாலாம் வந்து அந்த உத்தரகோசமங்கையில இருக்கக்கூடிய இறைவனுக்கு பூசை செய்யக்கூடிய பூசகர்களாக இருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிம்மா. அ அடுத்து வேற யாராவது பேச நன்றி. விரும்புறீங்களா? நன்றி, நன்றி, நன்றி. நன்றிம்மா. வாங்க, வாங்க, வாங்க. உண்மதான். பசுக்களை குறித்து ஐயா சொன்னது விதமும் சரிதான். இங்க எல்லாருக்கும் வந்து நிச்சயம் மாடு மேய்த்த அனுபவம் இருக்கும். அ இருக்கணும். சிவபெருமான் மாடு மாண்பு வளர்த்த அனுபவமா? மாடு மேய்த்த அனுபவம், மாடு மாடு வைத்தது ஆமா. மாடு வளர்த்திருக்கேன். பால் அ. கறந்திருக்கேன். என் குழந்தைக்கு முதற்கொண்டு பால் கறக்கும். ம், ம், அந்த ம். இந்த விபூதி ஸ்புடம் போட்டது அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எங்க அப்பா ஆமா, என்ன பண்ணுவாருன்னா, இந்த கும்பாபிஷேகத்துக்கு மருந்து அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? மருந்து சாத்துறதுன்னு ஆமாமா. சொல்லுவாங்க. அ உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த விக்கிரகத்துல
சுத்திலும் சிகப்பு கலர்ல ஒரு ஃபீடிங் மாதிரி ஆமா. சாத்துவாங்க. அஷ்டபந்தனம், அதெல்லாம் எங்க அஷ்டபந்தனம். ம். அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்துக்கு அந்த ஆ. சாத்துப்படி சாந்துன்னு சொல்லுவாங்க அத. ஆமா, ஆமா. சாந்துன்றது சொல்லுங்க. நம்ம சொல்ற மாரி இது சிமெண்டா அடிக்கிறது கிடையாது. ம். அந்த மருந்துன்னு சொல்லுது. சிகப்பு கலர்ல மருந்துன்னு உருண்டை சொல்லலாம். ஆமா. உருண்டையா இருக்கும். அ ஆமா. மாதிரி அந்த உருண்டை பிரதிஷ்டை செய்வாங்க. பண்றது. அதுல வந்து அது எங்க அப்பாவே வீட்ல எங்க அப்பாவே இந்த உரல்ல வாங்கி போட்டு அந்த மருந்தெல்லாம் இடிக்க சொல்லுவாங்க. இடிப்போம். ஆள்கள்லாம் வச்சு இடிப்பாங்க. நாங்கலாம் தான் இடிப்போம். அதோட ம். மெழுகு, காவி நிறைய மருந்து பொருட்கள்லாம் சேர்ப்பாங்க. சேர்த்து அது எனக்கு குழந்தையா இருந்ததுனால அப்பா என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியல அதுல. அதெல்லாம் ம். இடிச்சிருக்கோம். அதனால அது இது பூராமே எல்லாமே இறைவனுடைய இப்ப நம்ம ரொம்ப அணுக்கமாறோம். ரொம்ப நெருக்கமாறோம். இன்னைக்கு காலையில கூட யாரோ பேசினாங்க. மரம், செடி, கொடி, தாவரம், விலங்குகள் எல்லாமே பரமாத்மா தான். அப்படி நம்ம தளத்துல தான் பேசினாங்க. அத்தனையுமே பரமாத்மா தான். அத்தனை இது ஆன்மாக்கள் ஒன்றுதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாருக்கும் வந்ததுன்னா அதுவே போதும். அப்பதான் உயர்வு தாழ்வு இல்லாம போயிடுமே. எல்லார்ட்டயும் ஆன்மா தானே இருக்கு. எல்லார்ட்டயும் இறைமை தானே இருக்கு. அப்படின்ற எண்ணங்கள் ஆமா. இருந்தாலே போதுமானது. ஒவ்வொருத்தரும் இறைவனை காணலாம். இன்பமான வாழ்வு வாழலாம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. மதுரை அம்மா பேசிட்டாங்க. மீனாட்சி அம்மா பேசிட்டாங்க. சரஸ்வதி அம்மா பேசிட்டாங்க. பேசட்டும். அடுத்து வேற யாராவது பேச வருவீங்களா? சந்தேகம் இருக்கா இன்னைக்கு நிகழ்ச்சியில? பேசலாமே. வந்து கேஷுவலா பேசலாமே. ஐயா ஸ்ரீதேவி ஐயா, ஐயா, இன்னைக்கு இன்னைக்கு வகுப்புல நடந்தது சுருக்கம் சொல்லுங்க. அதாவது இதுதான் இன்னைக்கு நம்ம பேசணும்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம பேசுனதுல ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பசு தான் பசுவினுடைய ஏன் பசுவ இவ்வளோ சிறப்பா சொல்றோம் அப்படின்னா, பசுவினுடைய உடம்புல எல்லா தீர்த்தங்களும் அதுல இருக்கு. 33 தேவர்களும் வாசம் பண்றாங்க. ஏன்னா வானவர் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப அந்த வானவர்கள் வசிக்கக்கூடிய இடம் எதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த 33 தேவர்கள், 48,000 ரிஷிகள், அட்டவசுக்கள், நவக்கிரகங்கள் எல்லாமே பசுவினுடைய அந்த உடம்புல வாசம் செய்றாங்க. பெருமான் அள்ளி பூசக்கூடிய அந்த திருநீரை கொடுக்கக்கூடிய மூலங்களாக, அந்த மூர்த்தமாக இருப்பது இந்த பசுக்கள் தான். அப்புறம் பெருமான் ஏறி வரக்கூடிய விடையாக இருப்பது இந்த பசுக்குள் அந்த ஆண் இனங்கள் தான். விடையாக இருப்பது பெருமான் ஏறி வர்றதுக்கு. அதனால இது அறத்தினுடைய வடிவமாக இருப்பதும் இந்த பசுக்கள் தான். அதனால தான் இங்க பசுக்களுக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் குடுத்து ஞானசம்பந்த பெருமான், "வாழ்க அந்தணர் வானவர் ஆணினும்" அப்படின்னு சொல்ல வானவர்கள சொன்னோனே இந்த ஆணினத்த சொல்றாரு. அதுதாங்க இன்னைக்கு சாராம்சம். நன்றி, நன்றி. ஏன்னா இறுதியாக வந்தவங்க, கடைசியா வந்தவங்களுக்கு ஒரு புரிதல் வேணுன்றதுக்காக இத பேச சொன்னோம். ஆமா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. பசுக்கள் அ வேற அது ஏதாவது கோவே சந்தேகம் இருந்தா கூட தனம்னு நீங்க சொல்றாரு. ஞானசம்பந்த பெருமான் கோவையே தனம்னு சொல்றாரு பசுக்கள். அதனால ம். கண்டிப்பா எல்லாருமே பசு வளர்க்கணும். ஏன்னா சிவபூஜை செய்யறாங்க. அது ஒண்ணு சொல்லாம விட்டுட்டேன். சிவபூஜை செய்யறாங்க அப்படின்னா, அந்த சிவபூஜையினுடைய இறுதியில கோபூஜை செய்து ஆலய பிரவேசம் பண்ணாதான் அந்த சிவபூஜையின் நிறைவுன்னு சொல்றது ஆகமம். ம், ம், ம். அதனால நிச்சயம். பசுக்கள் தான் அந்த மூலி கோ வழிபாட்டுனால தான் அந்த நிறைவடையுமே செய்யும் பூஜையே. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ம். இதுல ஒரு செய்தி இங்க சுருக்கமான செய்தி சொல்லிடுறேன். அதாவது வந்து இப்போ இந்திய பசுக்கள், நம்முடைய நாட்டு மாடுகள் இருக்கு இல்லையா? அதனுடைய தன்மையே சிதறடிச்சு செய்தது வந்து ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் வந்து மரபணு மாற்றம் செய்த ஒரு பசுக்கள் தான், இந்த பன்றியோட குளோனிங் எடுத்துட்டு வந்து, நம்முடைய நாட்டு பசுக்கள்ல செலுத்தி, அது வந்து முகம் பார்த்தீங்கன்னா, பன்றியோட முகம் மாதிரியே இருக்கும். இப்ப இருக்கிற அந்த சீம பசுன்னு சொல்லுவாங்க. அது 3 லிட்டர், 4 லிட்டர், 6 லிட்டர், 10 லிட்டர் கறக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பசு. அந்த வகையிலிருந்து வரக்கூடிய பசுவை பசுவாக கருதக்கூடாதுன்னு வடநாட்டவர்கள்ல எனக்கு எனக்கு ஆசானாக இருந்த பஞ்சகவ்யம் யூனிவர்சிட்டில நான் படிக்கும்போது, அதையெல்லாம் பசுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது வந்து நிச்சயம் பன்றியினுடைய குளோனிங். அது பன்றியாகத்தான் பார்க்கப்படும். ஏனென்னா, அது ஒரு இயந்திரமாகத்தான் செயல்படும். பசுத்தன்மை அதுக்கு இருக்காது. அப்படின்னு சொன்னாங்க. நாட்டு மாட்டுக்கு வேணா அந்த இயல்பு இருக்கும். நம்ம நாட்டிலேயே பொறந்து, நம்ம நாட்டிலேயே வளர்ந்து, எந்தவித இடை எதுவுமே எந்தவித மரபணும் சேர்க்காம, இயல்பா இருக்கிற நாட்டு மாடல் ரொம்ப வீரியமா இருக்கும். அந்த மாட்ட வந்து நம்ம வந்து அதிலிருந்து வரக்கூடிய சாணம், அதிலிருந்து வரக்கூடிய நெய், அதிலிருந்து வரக்கூடிய பாலு, தயிரு, மோரு, நெய்யி,
அந்த வெண்ணெய் இதெல்லாம் வந்து ரொம்ப வைத்தியத்துக்கு பயன்படும். மற்ற பால் வந்து அது வந்து உதவாத ஒரு ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்குனாலும் ஒண்ணு தான், வாங்காம விட்டாலும் ஒண்ணு தான். ஆனா இன்னைக்கு தேதிக்கு மைக்கா பேப்பர தின்னுகிட்டு, வெறும் பேப்பர தின்னுகிட்டு, எது கிடைக்குதோ அது பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே தின்னுகிட்டு நிக்குது. அத பார்த்தீங்கன்னா அப்படியே நிக்கும். கழுத்துல, மூக்குல எதுவுமே இருக்காம அப்படியே இருக்கும். இருந்தாலும் வந்துரும், கோயிலுக்கு வந்துரும். எது வந்தாலும் யார் வந்தாலும் உள்ள வந்து அடம் பிடிச்சு வாங்கி சாப்பிடுற மாடும் இருக்கும். பார்த்திருப்பீங்க நீங்க. அது பார்த்தீங்கன்னா, சீம மாடா இருந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். நாட்டு மாடு இருந்ததுன்னா, நீங்க அதை அளவலாவி கொஞ்சி இயல்பா அதுக்கு நீங்க செய்யலாம். இன்னைக்கு நிலைமைக்கு வந்து வெறும் பேப்பர திங்கிற மாடுலாம் பார்க்கலாம். ஏன்னா பில் இல்ல. நாட்டு மாடு நீங்க தனியா ஒரு கோசால வச்சு, அத அங்கிருந்து வரக்கூடிய அந்த பசுக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பில்லு, அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கோ மூத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோமியம். அந்த கோமியம் தான் வந்து அற்புதமான ஆற்றல் செய்யக்கூடியது. இங்க இருக்கிற மாடுங்க இதுதாங்க நம்ம இதுதான் இது முக்கியமா மக்களுக்கு தெரியும். கோமயம் அப்படின்னா அது சாணத்த குறிக்கும். கோசலம் அப்படின்னா தான் அது மாட்டினோட யூரின குறிக்கும். கோசலம். கோசலம், கோமயம். ம். ஆ, கோமயம். ஆ கோமயம்னா சாணம். கோமயம்னு சாணம். கோமயம்னு ம். சாணம். கோசலம்ன்றது சுவாமி அந்த இது கோமூத்திரம் என்று சொல்லக்கூடிய அது ஆமா. ரொம்ப கோமூத்திரம். அந்த சொல்லுங்கய்யா. ஆமாங்கய்யா. நீங்க சொல்லுங்க. ஆமா. அதுதான். நீங்க அதுல முகம் கழுவுனீங்கன்னு வச்சுங்களேன், அப்படிலாம் ஒரு ம். பெரிய தெம்பு கிடைக்கும். அது ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்கான ஒண்ணு. அது காலையில நீங்க புடிச்சு கழுவுனவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். கண்ணகி ஆத்தூர்ல இருந்து வராங்கன்னு நெனைக்கிறேன். வாங்கம்மா. இருக்கீங்களா? இதுல அதான் இந்த ரகசியம் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பன்றியோட குளோனிங்ல இருந்து எடுக்கப்பட்ட இன்னைக்கு இடைச்செருகலாக வந்திருக்கக்கூடிய பசுமாடு மூஞ்ச பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சீம மாடு மாரி இருக்கும். அந்த பசுமாட்டுல இருந்து கிடைக்கிறது எதுவுமே வந்து ஒரு பலனும் தராது. நீங்க குறிப்பா வந்து நாட்டு மாடு உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அந்த ஒரே ஈவனா இருக்கும். அது பழைய குட்டையாக இருக்கும். அப்ப நம்ப அதுலயும் நம்ப காங்கேயம் இருக்கு. நம்ம நாட்டுல இருந்து எந்தவித கலப்பமும் இல்லாம இருக்கக்கூடிய மாடுகள். அந்த மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயனுள்ளதா தான் இருக்கும். இப்ப ஒரு பற்றாக்குறைக்கு இல்லாத குறைக்கு நம்ம இலுப்ப பூ அப்படின்ற மாதிரி, அ இல்லாத குறைக்கு இலுப்பு பூன்ற மாரி நமக்கு வந்து இப்ப இருக்கிற மாடுகள் எதுவாக இருந்தாலும், அது இரக்கம் பாட்டு ஒரு உயிரா பார்த்து, பசுவா பார்த்து நம்ம அத கொண்டு போக வேண்டியதுதான். வேற வழி நமக்கு தெரியல. மத்தபடி வந்து வாங்க கண்ணகி, ஆத்தூர் அம்மா வாங்க. அம்மா ஐயா நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம் ஐயா. அம்மா, ஐயா. ஐயா இங்க ஐயா அம்மான்னு சொன்னது நீங்க யார சொன்னீங்க? ஐயா ஐயா நான் கண்ணகி அம்மாங்க ஐயா. வாங்க, 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 வாங்க. வாங்க. வாங்கம்மா, ஐயா வாங்க. ஐயா உங்களுக்கு பசு தெரிஞ்சவங்களா ஐயா? ஆமாங்கய்யா. நம்ம ஆனவர் தான். சரி, சரி. இருங்க அவன் இப்பதாங்க ஐயா பேசட்டும். எனக்கு ஐயாவினுடைய பாக்கியம் கிடைச்சது. நான் ரொம்ப 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 நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஆ, இப்படி ஒரு பாக்கியம் இறைவன் கொடுத்ததை நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஐயா நான் 3 நிகழ்ச்சியா? மாடு வச்சிருந்தேங்க ஐயா. 3 மாடு சரிங்க. வச்சிருந்தேன். சரி. 3 மாடு நான் தனியா வச்சு அந்த 3 மாடையும் நான் மெயின்டைன் பண்ணேங்கய்யா தோட்டத்துல. ஆ, என் என் குழந்தை மாதிரி அந்த மாடுங்கள தண்ணி குடி, பாலு இப்படி இப்படி சொல்லி அடிச்சு தண்ணி குடிக்க வைப்பேன். நான் அப்படி இப்பதாங்கய்யா அன்பா ட்ரீட் பண்ணுவீங்க. படுத்துக்கிட்டு அதெல்லாம் யோசிக்கிறேன் நானு. ம். ஐயா இதெல்லாம் அ, எனக்கு இப்ப ஐயா பேசும்போது நம்ம வந்து இப்படி பசுக்களை நாம இப்படி வச்சிருந்தோமே, அதுக்குதான் நமக்கு ம். இறைவன் நமக்கு இந்த கடைசி காலத்துல ஒரு நல்ல இடத்த காட்டியிருக்கார் போல இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலோ ஐயா நீங்க இங்க சேவை செஞ்சிருக்கீங்க. ஆமாங்கய்யா. எனக்கு ஆமாங்கய்யா. நான் இந்த பசுகளுக்கு செஞ்ச ஒரு இது எனக்கு இன்னைக்கு இறைவன் இந்த இடத்த காட்டியிருக்கிறது. ஐயா சொல்லவும் தான் எனக்கு உணர்றேன் நானுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா ஐயா. அம்மா. அம்மா அம்மா ரொம்ப டீப்பா போயிட்டாங்க. ஐயா, ஸ்ரீதேவி ஐயா. ஆமாங்க நல்லா ஆமாங்க கேட்பாங்கய்யா பாடம். அதான், ஆமாங்கய்யா. அதான் பாருங்க. ஆம், பாருங்க அந்த அப்புறம் 3 மாடு வச்சிருந்துருக்காங்க. இப்ப மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ஆமாங்கய்யா. எல்லாமே சொல்லுவாங்கய்யா. நாங்க குடும்பத்தோட இருக்கோம். எங்களால இந்த மாட்டை வச்சிருக்க முடியல. நீ எப்படி மாடு அப்ப இவ்வளோ தளதளன்னு வச்சிருக்கியே, மாடு வயிறு குறையாம வச்சிருக்கியேன்னு சொல்லுவாங்கய்யா. அந்த ஹலோ பசு மாட்டு தோட்டம் வச்சிருந்தீங்களாம்மா? என்னங்கய்யா? தோட்டம் வச்சிருந்தீங்களா பின்னாடி? ஆமாங்கய்யா. பரவால்ல, பரவால்ல. ஆ இல்ல அது ஒரு ரொம்ப இதுதாம்மா. நாங்க உண்மையிலே சொன்னா வெட்கக்கேடு. சொல்லாட்டி சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. என்னன்னா, நாங்க அம்மா வந்து அது மாடு வச்சுக்கிட்டு கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு தான் மாட்ட நாங்க வித்தோம்மா. வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் நானு எங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுது. இதுக்கப்புறம் வேணாம்மா லோல் பட வேண்டாம். நீ கஷ்டப்பட வேணாம்.
அத நம்ம வித்துடலாம்னு ஆமாங்க. சொல்லிட்டு நான் ஃப்ரீ ஆக்குனேன். ஆனா அது அ ஒரு நேரம். நான் ஒரு கல்லூரிக்கு போற நேரம், அத ஆமாங்க. காலையில கட்டணும், சாயந்தரம் எடுத்துன்னு வந்து கட்டணும். இது ஒரு ஆமாங்கய்யா. பெரிய அப்போ ஒரு டார்ச்சரா நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆமா, உண்மதான். அப்போ அது பார்க்கும்போது நான் வேற இந்த மாரி போயிடுறேன்னா, இத வேற எடுத்துட்டு வந்து சரி வேணாம்மா உனக்கு நான் ரிலீஃப் தந்துடுறேன். வேணாம்மா நம்மளுக்கு எதுக்கும்மா மாடுன்னு சொல்லிட்டு, ரொம்ப காலமா வச்சிருந்த ஆ, மாடெல்லாம் நாங்க என்ன பண்ணோம், இது பண்ணி வித்துட்டோம். சரிங்கய்யா. அதுதான் போயிருச்சு. சரி, ஆமா, சரி. ஆமா. இதுதான் எங்களுடைய வரலாறு. நிச்சயமா. இன்னைக்கு நாகரீகம் கருதி அத வித்துட்டோம். ஆனா அதோடைய ஆ, அரும வந்து கண்டிப்பாங்கய்யா. இப்போ கண்டிப்பா. வச்சிருக்கீங்களாம்மா? இல்லைங்க, என்னால அத பண்ண முடியலைங்க. நான் இப்ப பசங்களோட வந்துட்டேன். ஆஹா. பிள்ளைங்களோட வந்துட்டேன். அதனால தான் இன்னைக்கு எனக்கு இந்த இடம் இன்னைக்கு பிள்ளைங்களோட இந்த இடத்துக்கு நான் வரவும் தான் இந்த போதனை ஐயாவினுடைய பேச்ச கேட்க வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதுங்கய்யா. நிச்சயம். கடைசி காலத்துல என்ன ஐயா கொண்டு வந்து இந்த இடத்துல இணைச்சு விட்டுருக்காரு நமச்சிவாயம். அதுக்கு நன்றி, நினைச்சு நன்றி. நான் ரொம்ப அ, சந்தோஷப்படுறேங்கய்யா. அ, ரொம்ப நன்றிம்மா. சந்தோஷப்படுறேன். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க மியூட் ஐயா. போட்டுக்கங்க. நன்றி, நன்றி. மியூட் போட்டு. திருச்சிற்றம்பலம்ங்க. சரிங்க. ஆ, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பசு எங்க அந்த கோசலத்த விடுதோ, அந்த இடத்துல வந்து நீர்நிலை அதிகமா இருக்கும். அப்புறம் ஒரு ஒரு காளை எந்த இடத்துல வந்து அந்த கொம்ப அந்த வீரியமா அந்த மண்ட வந்து கொடைஞ்சு என்ன பண்ணும், மண்ண போட்டு குத்தும். அந்த இடத்துல வந்து ஒரு அதிசயம் இருக்கும் மண்ணுக்குள்ள, பூமிக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அ இதெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்ட். என்ன சென்டிமெண்ட்னா, ஒரு பசு வந்து இயல்பா போற இடம். அதான் நீங்க கிரகப்பிரவேசம் பார்த்தீங்கன்னா கூட உள்ள வந்து கொண்டு வருவாங்க. அத பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் மாட்டினுடைய அருமைகள். நேரம் அதாவது நம்ம நேரம் நம்ம வித்துட்டோம். இப்போ வந்து அவஸ்தைப்படுறோம். இன்னொரு கூத்து என்னன்னா, நாங்க வச்சிருந்த மாடு கட்டியிருந்த இடமே ஒரு ஒரு வீடு கட்டணும். நல்ல ஒரு ஆனா அந்த இடத்துல போய் படுக்கும்போது, நம்ம இந்த இடத்துல மாட்டெல்லாம் கட்டுனோமே, ஒரு கொட்டாயா வச்சிருந்தோமே, இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோமே, அந்த இடத்துல படுக்கும்போதெல்லாம் எனக்கு தோணும். ஆனா இன்னொரு விஷயத்த நான் பகிரங்கமா சொல்றேன். அது கட்டுன இடத்துல, நாங்க கட்டுன வீட்ல நாங்க அந்த இடத்துல படுக்கும்போது, அந்த பழைய ஞாபகம் மாடு இருக்கிற மாதிரியும், அந்த வர்ற மாரியும், போற மாரியும், அது அத எங்கள எங்கள மறக்காத மாரி, நானும் அத மறக்காத மாரி சூழல்லாம் நான் கனவுல கண்டிருக்கிறேன். அதுதான் மாடு கட்டுன இடத்துக்கே இவ்ளோ வேல்யூன்னா, அது இருந்த இடம்லாம் எவ்ளோ பெரிய வேல்யூ வந்து காமதேனுன்றது கன்ஃபார்ம் தான். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதுக்கு சேவை செய்றது வந்து வீண் போகாது. நிச்சயம் வீண் போகாது. அந்த காலத்துல செல்வந்தர் அப்படின்னாவே அந்த பசுக்கள வச்சு தான் சொல்லுவாங்களேன். ஆமா. மாடு, மனைவி ஆமா. ஆமாங்கய்யா. அவங்களோட பசங்க தான் சொல்லுவாங்க. ஆமா. சித்ராம்மா ஏதோ பேச வந்தாங்க. அதுக்குள்ள வெளிய போயிட்டாங்க. இருக்கீங்களா? ஐயா ஒரு விண்ணப்பம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா அந்த கோபூஜை செய்வது பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஐயா அதையும் விவரித்து சொல்லுவாங்க. ஸ்ரீதேவி ஐயா, அம்மா விண்ணப்பம் வச்சிருக்காங்க. அதையும் பார்த்துக்கங்க. ஆ சரிங்கய்யா சொல்லிடலாம். நன்றி, நன்றி, நன்றி. வாங்க சித்ராம்மா. வாழப்பாடி. ஐயா ஐயா திருச்சிட்டம்பலங்கய்யா. அடியா வா. பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. ஐயா ஸ்ரீதேவி ஐயா திருச்சிட்டம்பலங்கய்யா. திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. ஐயா திருச்சிற்றம்பலங்கம்மா. அடியேனும் மாடெல்லாம் நெறைய மேய்ச்சிருக்கேன். ஆனா மாட்டுல ஒரு சில விஷயம் தான் தெரியுங்கய்யா. ஆனா பசு மன்னிக்கணும். மாடுன்னு சொன்னாவே பெரிய தவறு. பசுக்கள்லாம் நெறைய வளர்த்துருக்கோம். ஆனா இவ்ளோ விஷயங்கள் அதுல இருக்குதுன்றது அடியேனுக்கு தெரியாதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழப்பாடி வைத்தியநாதருக்கு வந்து பெரிய பெரும் கருணையாளர். அதனால நமக்கும் வந்து இந்த ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காருங்கய்யா. பூசை முடிச்சுட்டு கோபூசை முடிச்சுட்டு அப்புறம் தான் வைத்தியநாதர போய் பார்க்க போறாங்க. அதனால அந்த பூசை வந்து நிறைவா இரு இரு அ நிறைவு பண்ணிக்கிறாருன்னு அடியேன் இப்ப நான் நெனைக்கிறேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷங்கய்யா. அந்த கொடி நெறைய மரத்துக்கிட்ட விஷயம் அந்த ஆமா. தெரிஞ்சுக்கிட்டேங்க. முன்னாடி வந்து பசுவுக்கு பூஜை பண்ணிறீங்களா அப்ப? ஆமாங்கய்யா. கோபூஜை நாட்டு மாடு வச்சு கோபூசை முடிச்சுட்டு தாங்கய்யா தம்பி வந்து சக்கரவர்த்தி வந்து சாமிக்கு வழிபாடு பண்றாருங்கய்யா. தினமுமா? ஆமாங்கய்யா. அது வந்து இப்ப முறையாவே பண்ணிட்டு இருக்காங்கங்கய்யா. அது பெரிய பெருமானுக்கு விஷயமாச்சே. கோடி நன்றி சொல்லணுங்கய்யா. எங்க குருநாதருக்கும் சேர்த்து. ம். நன்றி, நன்றி, ஆமாங்க. நன்றி. பெரிய வளர்த்துட்டு விஷயம், பெரிய தாங்கய்யா விஷயம். இருக்காங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பால் மாறுவாங்க. இங்க இருக்கிறவங்கலாம் பால் மாறுவாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் தான் பண்ணிட்டு விட்டுருவாங்க.
அப்படிதாங்க ஃபர்ஸ்ட் பரவால்ல. ஆரம்பிச்சாங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு, அப்புறம் அப்படியே வாரம் ஆனா வெள்ளிக்கிழமை வந்து கோயில்ல போய் முன்னாடி நிறுத்தி பூசை பண்ணிட்டு இருந்தாங்கய்யா. அப்புறம் யாருக்கும் அங்க வந்து தண்ணி வருது, அதெல்லாம் வந்து மாடு வழுக்கல்ல இருந்துச்சு. அதனால சரி மாட்டுக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ க கட்டுத்தரையிலேயே பண்ணி பூசை முடிச்சுட்டு அப்புறம் கோவிலுக்கு போறோங்க. பரவால்ல. மாடு எங்க அந்த பசு எங்க இருந்தாலும் பரவால்ல. அதுக்கு பண்ணிட்டு நம்ம உள்ள போயிடலாம். அப்படிதானே? பக்கம்தாங்கய்யா. வீடும், கோவிலும், ஆலயமும் பக்கம்தாங்கய்யா. அது ம்ஹ்ம். நடு நடு வீதியில இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்படுது. கொஞ்சம் அந்த பசு வந்து கொஞ்சம் சிரமப்படுதுன்னு சொல்லிட்டு, அங்கேயே பண்ணிட்டு இங்க வந்து வழிபாடு பண்ணிடுறாங்கங்கய்யா. ஆமா, ஆமா. ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி, நன்றி. நன்றிம்மா, நன்றிம்மா. ஜெயாம்மா, சொல்ல வந்தீங்க? ஜெயாம்மா இருக்கீங்களா? அத மியூட் எடுங்க. நீங்க எடுத்தத நான் ஆஃப் பண்ணிட்டேன். எடுங்க. பேசுங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்கய்யா. வாங்க சாமி. ஜெயமா சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். தேவையாவுக்கும் திருச்சிற்றம்பலம். திருவடியை திருச்சிற்றம்பலம்மா. வணங்கிக்கிறேங்கய்யா. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மாடு பேசுங்க. வளர்க்கறத பத்தி சொன்னீங்க. எனக்கு சின்ன வயசுல விளையாட்டா செஞ்சது அது பயனுள்ளதா இப்ப எனக்கு தோணுதுங்கய்யா. எங்க வீட்ல எல்லாம் மாடெல்லாம் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கய்யா. ஊருக்கு போனோம்னா அக்கா வீட்டுல வந்து மாடு இருக்கும். அதுக்கெல்லாம் இது குளிப்பாட்டி, பசு குளிப்பாட்டி, மஞ்சள் பூசி, பொட்டு வச்சு அழகு பார்க்கறது இதெல்லாம் விளையாட்டா செஞ்சது. அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது இப்பதான் தெரியுதுங்கய்யா. ஐயா உண்மதான். ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, கேக்குது சாமி. கேக்குதுங்க. அட்வான்ஸ் பண்ணிருக்கேன். டெபாசிட் பண்ணிருக்கீங்க அன்னைக்கு. ஐயா, அது வந்து எனக்கு இப்ப வந்து எப்படியெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் என்னன்னு தெரியாதையே செஞ்சது அது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்குதேன்னு இப்ப நினைச்சு சந்தோஷமா இருக்குங்கய்யா. இப்ப அங்கேயும் ஊர்ல கொண்டு மகிழ்ச்சி. மாடு பசு இல்லைங்கய்யா. அந்த ஏக்கத்துக்காக டெய்லி சிவபூஜை முடிச்சதையுமே ஒரு பிடி பச்சரிசி எடுத்து வைக்கிறதுங்கய்யா. இப்ப காக்கா, ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இப்ப வந்து சிட்டுக்குருவி 2 பேர் வராங்கங்கய்யா. இத நான் பரவாயில்லையே. உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேங்கய்யா. அது வந்து பார்த்தாவே ஓடுறவங்க. இப்ப பேசி பேசி இப்ப கொஞ்சம் வந்து நான் வெளியில வந்தாலும் கூட அப்படியே இருந்து சாப்பிட்டுட்டு போறாங்கய்யா. அத தொடர்ந்து இந்த செம் என் செம்பு குருவியா என்னமோன்னு சொல்லுவாங்க. அந்த பறவை 2 வந்திருக்குங்கய்யா இப்ப புதுசா. இதெல்லாம் வந்து ஆனந்தமா இருக்குங்கய்யா இப்ப. இதெல்லாம் சொல்லும்போது இப்படிலாம் இருக்குதே அப்படின்ட்டு நினைக்கிறேங்கய்யா. சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த விஷயத்த சொல்ல சொல்ல இதெல்லாம் கூட நம்ம விளையாட்டா செய்யறோம். ஆனா அது ஆமா. எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குதுன்னு இப்ப எனக்கு புரியுதுங்கய்யா. நிச்சயம். தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிச்சயம். வாய்ப்பு இருக்குதுங்கய்யா. இந்த நிச்சயம், நிச்சயம், வகுப்பு நிச்சயம். எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை தருதுங்கய்யா. ஆ. ரொம்ப நன்றிங்கய்யா. தேவையா நன்றி, நன்றிங்கம்மா. நன்றி. ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் அந்த களத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. சிவபெருமா. ஐயாவுக்கு நன்றி நன்றி. சொல்றேங்கய்யா. முதல்ல சொல்ல நன்றி ஐயாவுக்கு. அதுக்கப்புறம் தேவைன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேங்கய்யா. சிவபெருமானே. சிவா நன்றி, நன்றி. நம்ம நன்றி. எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம். சரிங்கய்யா. ஆமா. ரைட். இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க வகுப்புல. எந்த மாரிங்க? ஆமா. அதனால இப்ப இது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கே. ஓ! சிவபெருமானே. சிவ சிவா. அடியார்களுடைய இல்ல கருத்து இல்ல கேட்கறதுக்கா? இதெல்லாம் நன்றி. ரொம்ப குடுப்பனா இருக்கணுங்கய்யா. ரொம்ப இல்ல சந்தோஷமா எனக்கு இருக்கு. வகுப்புல எனக்கே வந்து இப்ப வந்து சைவ சித்தாந்தத்தை கேட்கும்போது முத கேட்கும்போது எனக்கு வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குங்கய்யா. சரிங்க. ஆனா அதை சொல்லுங்க. பத்தி எதுவுமே கேட்காத முத சொல்லும்போது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியே நான் ஐயா கிட்ட வந்து தனியா சொல்லுவேன். ஒண்ணுமே எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்குங்கய்யா. நீங்க கேட்கும்போது எதுவுமே புரியாத இருக்குதுங்கய்யா அப்படின்னு அப்படிதான் சொல்லுவேன். இருக்கணும். அப்ப தெளிவா முத இருக்கிறீங்க தடவை அப்ப. கேட்கும்போது அப்படி இருக்குங்கம்மா அடுத்த டைம் கேட்கும்போது கொஞ்சம் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 2வது தடவையா கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுங்கய்யா. அதெல்லாம் பரவால்ல. இப்ப இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிக்கிறதுக்கு வகுப்புல டைம் இல்லைங்கய்யா. இது புரியுது, மூலியமா புரியுது. இந்த விஷயத்தெல்லாம் பகிர்ந்துக்கும் போது ஒரு அளவில்லா சந்தோஷம் கிடைக்குதுங்கய்யா. ம், ரொம்ப ம், ரொம்ப ம். நன்றிங்கய்யா. இல்ல இந்த பகிர்தல் வந்து ஒரு ஆத்மார்த்தமான பகிர்தல் தான். ஏன்னா நாங்க கேட்கிறோம். சந்தேகம் இருந்தா ஐயா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமாங்க. ஆமாங்கய்யா. பாருங்க. இந்த இப்ப மாதிரி இவ்வளவு பேர் இருக்காங்க. சந்தோஷமான விஷயத்துல எல்லாம் பகிர்ந்துக்க முடியாதுங்கய்யா வகுப்புல. ஐயாவுக்கும் நேரம் இருக்காது.
ஆமா ஆனா ஆமா இப்ப இதெல்லாம் சொல்லும்போது அந்த பறவைகள் எல்லாம் வந்து நான் வந்து பழகும்போது அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குதுங்கய்யா. நிச்சயம் நிச்சயம். ஆமாங்க. ரொம்ப ரொம்ப கண்டிப்பா. நன்றிங்கய்யா. வாங்க வாங்க நன்றிங்கம்மா, வாங்க நன்றிங்கம்மா, நன்றிங்க. வாங்க ஆ, வாங்க சரி. வாங்க திருச்சிற்றம்பலங்கய்யா. வாங்க சாமி வாங்க மியூட் மியூட் போட்டுங்க. வேற யாராவது பேச விரும்புறீங்களா ஐயா கிட்ட? இன்னைக்கு வந்து வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். வாங்க சொக்கமல்லம்மா. அருமையான நிகழ்ச்சியா நீங்க சொல்றது. ரொம்ப 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 அருமை அருமை அருமை. இன்னைக்கு 1 மணி நேரம் கேட்டீங்களாம்மா? ஆமாங்க ஐயா. ஆமா சிவ சிவா தெரிஞ்சுட்டேன் ஐயா. காஞ்சிபுரத்துல இருந்து பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் சொல்ல போறாங்க பாருங்க. எப்படிமா இருந்தது நிகழ்ச்சி சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான பேச்சு. நல்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். சிவபெருமானே. ஐயா நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்குது பாருங்க ரிசல்ட். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதி அமர்கள் தொழுதேத்த சீலம்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பார் அவர்கள் சிந்தை உடையானே நங்கை என்று மேற்றி வழிபடப்பட்ட காலகாலனே எம்மன் காணக்கண் அடியேன் பெற்றவார் என்ற ஏகாம்பரனுடைய புண்ணியம் உங்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஐயா. அப்படி போடுங்க. அதனாலதான் நான் பாதி பாட்டு நிறுத்தினேன். மீதி அம்மா சொல்லுவாங்க, அம்மா சொல்லிட்டு வாழ்த்தணும் இல்ல. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஆமா கட்சி ஏகம்பன் வந்து ஆமா இந்த ஆரூருக்கும் ஏகாம்பத்திற்கும் சம்பந்தம் இருக்குங்க ஐயா. வச்சா ஒரே தேர், இங்கேயும் ஒரே தேரா இருக்கும், அங்கேயும் ஒரே தேரா இருக்கும். இங்க தேர் வச்சாலும் அங்கேயும் தேர் ஒண்ணா வச்சிருவாங்க. இதுதான் அங்க கூத்து. மாறி மாறி வர முடியாதுங்க ஐயா. ஒண்ணு காஞ்சிபுரத்துக்கு போகணும், இல்ல திருவாரூருக்கு போகணும். அந்த தேர் பார்க்க நான் சாப்பிட்டேன். ஆமா அது மாதிரி எல்லாமே மிங்கிலா தான் வரும். கட்சி ஏகம்பனுக்கும் ஏலவார் குடலுக்கும் அங்க பன்மிகநாதருக்கும் சேமா தான் வரும். ஆரூருக்கும் இதுக்கும் ரொம்ப கனெக்டிவிட்டி தான். இதுவும் மண் சார்ந்த விஷயம் தான், அதுவும் மண் சார்ந்த விஷயம் தான். அதனாலதான் மகிழ்ச்சி. காஞ்சிபுரம் மன்னன்ல இருந்து இந்த ஒளிபரப்பு. நன்றி நன்றிம்மா. வாங்க வாங்க. மல்லிகா அம்மா பேசணும்னு ஆசைப்படுறாங்க. பாருங்க நின்னு நிதானமா 1 மணி நேரம் நின்னு கேட்டிருக்காங்க. வாங்க ஐயா மல்லிகா அம்மா வாங்க. வாங்க ஐயா சாமி. சிவநேச ஐயா திருவடியை வணங்கிறேங்க ஐயா. நடராஜர் ஐயா திருவடியை வணங்கிறேங்க ஐயா. சிறப்பா இருந்ததுங்க ஐயா வகுப்பு. நாள் நேரம் போனதே தெரியலங்க ஐயா அடியனுக்கு. ஐயா தேவையா திருவடியை வணங்கிறேங்க சாமி. உங்களுடைய வகுப்பை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா 7:30க்கே உட்காந்தாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கண்ணப்பருடைய இதுவும் பசுவினுடைய இதையும் சிறப்பா சொன்னது அடியனுக்கு இப்பதாங்க புரிஞ்சுது. திருச்சிற்றம்பலம். நல்லதுங்க ஐயா. அங்க ஆமா கண்ணப்ப நாயனருக்கு அங்க உணவா இருந்தது. ஆமாங்க ஐயா. மதிக்கப்படுது. ஆமா 21 தலைமுறைக்கு நன்மை, 21 தலைமுறைக்கு நன்மைங்கிறது அடியனுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான செய்தி தாங்க ஐயா இது. உயிருக்கு தொடக்கத்திலயும் முடிவுலயும் பால் உதவி பண்றது ரொம்ப சிறப்பா இருந்து இருந்தாலும் பாலை நம்ம பயன்படுத்துறோம். ஐயா சொன்னதுக்கு அப்புறம் ஆமா அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புரிதல் இருக்குதுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நல்லதுங்க ஐயா. நாங்க வந்து கண்ணப்ப நாயனார் பின்புலத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். சுவைச்சு பார்த்தோம். உண்மையிலே எங்களுக்கு இறைவன் வந்து உணர்த்தினார். ஆமாங்க ஐயா. ரொம்ப ஆர்வமா இருக்குங்க ஐயா. நடராஜருடைய ஐயா வகுப்பும் நம்ம தேவையா வகுப்பும் கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ரொம்ப ஆர்வமா இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. தேவையா ஆரோக்கியத்தை கொடுக்க அருள்வாயீஸ்வரா நடராஜருக்கும் ஐயாவுக்கும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி. சொக்கம்பலமா ஏதோ சொல்ல வரீங்களா? இல்லங்க ஐயா நன்றி. கேட்டுங்க நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிறேன். அப்படி பேசி முடிச்சிட்டீங்கன்னா உடனே அந்த மியூட் போட்டுருங்கம்மா. மியூட் போட்டீங்கன்னா அது ஏன்னா அங்க உள்ள எதனா பேசும்போது இங்க எல்லாம் கேட்டுரும். அதுக்குதான் வேற ஒண்ணு இல்லை. நன்றிங்க. வேற யாராவது சந்தேகம் இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சிங்க. அற்புதம். இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போறோம். அதுக்குள்ள நான் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் விடுப்பு தரேன். நீங்க என்ன பண்ணுங்க, உணவு எடுத்துக்கிட்டு 9:45க்கு வந்துருங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.
அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் இன்றிரவு 8 மணிக்கு வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் என்கிற திருப்பாசுரத்தில் உள்ள தோத்திர கருத்துக்களிலிருந்து சாத்திர கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்தார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சிவநேசன் என்கிற ஸ்ரீதேவ ஐயா என்கிற சிவநேசன் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர் நிகழ்வாக அடுத்த வகுப்பு ஐயா ஸ்ரீதேவ ஐயா நாளைக்கு போட்டலாங்க. நாளை இரவு 8 மணிக்கு இந்த நிகழ்வு தொடரும் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு தோத்திரத்தில் சாத்திரம் என்கிற தலைப்பின் கீழே வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்கிற திருப்பாசுரத்தில் உள்ள சாத்திர கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.